சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு டிஸ்கஷனுக்கு ஆரம்பமாக நம்முடைய சகோதரர் பூபாலன் அவர்கள் ஜெபம் செய்வார். நம் அனைவரும் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய பொறுமையும் சாந்தம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பரே, அப்பா, உமக்கு ஒருவருக்கே கனா மகிமை துதி யாவற்றும் முதுகுமாரன் கிறிஸ்து மூலமாக அந்த தருணத்தை எடுக்கும் தகப்பனே, இதோ வாழ்நாளிலும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து சகோதரி சத்திய வசனத்தை கேட்க நீ ஏற்படுத்தி கொடுத்து அந்த நாளுக்காகவும் நேரத்துக்காகவும் உமக்கு நன்றி இருக்கும் தகப்பனே. தொடர்ந்து 2வது செக்ஷனாக சோர்வு என்று அப்பா பாகத்தை நீ தந்திருக்க தகப்பனே, அதிலும் எங்களுக்கு தெரிஞ்சத்தக்க ஞானத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் பொறுமை தந்து நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாய் எங்களுக்கு நீ பரிசுத்தாவை தந்து வழிநடத்தி எங்களை போதித்து வழிநடத்தும் தகப்பனே. இந்த ஒரு சிறு விண்ணப்பத்தை எங்கள் இரட்சகர் மீட்பருமாகிய போதகருமாகிய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த சிறு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்ம சோர்வு புத்தகத்தினுடைய 2வது பகுதியை நம்ம ஆரம்பிக்கலாம். தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம், நம்ம இந்த ஒரு புத்தகம் நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு தேவன் கிருபை செஞ்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக இது நம்ம படிக்கும்போது நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். கடந்த வாரம் நம்ம தியானிக்கும் போது நமக்கு கண்டிப்பாக எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஸோ இதனுடைய மீதி இருக்கக்கூடிய காரியங்கள் நம்ம கலந்தாய்வு செய்யலாம். ஸோ அப்படின்னா அந்த சோர்வை குறித்த ஒரு அறிமுகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அநேக விஷயங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர் பகிர்ந்துருக்கிறாங்க. அப்படின்னா இந்த சோர்வு அப்படின்ற ஒரு விஷயம் ஆக்சுவலி இது முக்கியமான ஒரு எதிரி, கரெக்டுங்களா? ஆனால் அநேக சூழ்நிலைகளில் இந்த சோர்வு தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பனாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது வரவேற்று பராமரித்து நம்ம அன்பை என்ன பண்ணுறோம், இந்த சோர்வுக்கு நிறைய காமிச்சிடுறோம். ஸோ வெறுக்க வேண்டிய விஷயத்தை எதிர்க்க வேண்டிய விஷயத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நண்பராக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அன்புக்குரியவங்களை நேசிக்கிறது மாதிரி இந்த சோர்வை நேசிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்றத சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது ஒரு இன்ட்ரடக்ஷனில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பேசியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அறியாதனாலையா, அதாவது ஸோ அறியாமைனால இந்த ஒரு சோர்வை நண்பனாக நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லை ஒரு எதிரியாக பார்க்க முடியலையா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவா இல்லை அப்படின்றாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யோசிக்கிறது இல்லை, அதை குறித்தான ஒரு யோசனையின்மை தான் இந்த அளவுக்கு நம்ம ஒரு தவறான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த சோர்வை நம்ம அங்கீகரிக்கிறதுக்கான காரணமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போனா இந்த ஒரு சோர்வில் நிறைய வகைகள் இருக்குது, 3 வகைகள். அதில் முதலாவது ஒரு வகை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் டைப் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணோம், கொஞ்சம் பார்த்துருக்குறோம். அப்போனா இந்த சோர்வு அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையாலுமே அது ஒரு நன்மையான விஷயமா இருக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயம் யார்கிட்ட இருக்கணும், பிதாவாகிய தேவன்கிட்ட இருக்கணும், கரெக்டுங்களா? அப்படின்னா அந்த சோர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒட்டுமொத்த அண்டா சராசரத்திலுமே ஒருத்தரை அதிகமாக பாதிச்சிருக்கணும் அப்படின்னா யார் தான்? பிதாவாகிய தேவனை தான். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்க்க முழுமை அடைஞ்ச மாதிரி என்ன பண்ணல இல்லை, நிறைய விஷயத்தை என்ன பண்ணுறாரு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றம் கிடச்சிருக்குது. ஆனால் இருந்தாலும் அவர் என்ன பண்ண போகிறதில்ல, வருத்தப்பட்டிருப்பார், அதை வேணா விசுவாசிக்கலாம். ஆனால் அந்த விஷயம் அவர் சோர்வுக்குள்ளே என்ன பண்ணல கொண்டு போகலாம். அப்படின்னா அந்த சோர்வு அப்படின்ற ஒரு விஷயம் தேவனே அதை என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ளலை, சோர்வு ஆகலை அப்படின்னா
நாமளும் அந்த சோர்வுக்குள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றத பார்த்து, அப்போது ஃபஸ்ட்டு வகையான சோர்வு எப்படி நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இதை யார் ஷேர் பண்ணுறீங்க? கடந்த வாரம் பார்த்தோன்னே சுருக்கமாக என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லணும். 1 நிமிடம் இல்லைன்னா 2 நிமிடம் எடுத்துக்கலாம். முதலாவது சோர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் செஞ்சது செய்யாமல் இருந்தது. இது நிமித்தமாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சோர்வுக்குள்ளே நம்ம போகிறது. அதை குறித்து பார்த்த வரைக்கும் ஒரு ஞாபகப்படுத்துருவோம். யார் பகிர்ந்துக்கிறீங்க? யாராவது ஒருத்தர். சிஸ்டர் சுரேகா. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன சோர்வு பார்த்தோன்னா, தேவன் செய்த இல்லைனா செய்து தராத காரியங்களின் விளைவாக வரும் சோர்வை குறித்து தானே பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பிரதர் குறித்ததையே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். எனக்கு தேவன் பெரிய ஊழிய வாய்ப்புகளை கொடுக்கல, எனக்கான தாளந்துகளை கொடுக்கல, நல்ல உடல் நலம் கொடுக்கல, அதுக்கப்புறம் சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறனை எனக்கு கொடுக்கல. இந்த மாதிரி தேவன் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு ஒரு சோர்வுக்குள்ளே போகிற ஒரு விஷயத்தை குறித்து பார்த்தோன்னா, இது நிறைய எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலாக பிரதர் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது தேவனுக்கு எதனால் தேவன் நம்ம சோர்வுக்குள்ளே போகிறோம்னா, தேவன் ஞானம் உள்ளவராக இல்லை, அதனால தான் எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் அவர் கொடுக்கலன்ற விஷயத்தை குறிச்சுலாம் போன வாரம் பார்த்தோம்னா. ஓகே, ஸோ அப்போனா ஒரு சில விஷயம் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த எதிர்பார்த்ததுக்கு தேவன் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்க, ஓகே என்ன பண்ணல சொல்லலை. என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தேவன் அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கல, தடை பண்ணியிருக்கிறார். கரெக்டுங்களா? கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அது வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாரு? தடை பண்ணியிருக்க. அப்போனா இந்த மாதிரி தேவன்கிட்ட ஒரு சில விஷயத்தை எதிர்பார்க்குறோம், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணல, நடக்கலை. அதனால ஒரு சோர்வுக்குள்ள என்ன பண்ணுறோம், போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ நம்ம தியானிச்சிருப்போம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இதே ஒரு சாட்சி மீட்டிங்காக மாற்ற போகிறோம். இப்போது போன வாரம் தியானிச்ச அந்த 3 முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் என்ன பண்ணலாம், பெரிய ஊழிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரலை. ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நல்ல உடல் நலம் இருக்குது, ஆனால் நான் மட்டும் அதிகமாக என்ன பண்ணுறேன், ஒரு பலகீனத்துக்குள்ளே வியாதிக்குள்ளே போகிறேன். அதனால நிறைய விஷயம் தேவனுக்காக என்ன பண்ண முடியல. மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சுற்றி இருக்கிறவங்கள புரிஞ்சிக்கவே முடியல. அவள் புரிஞ்சிக்கிறதுக்கு விஷயத்தில் நான் குறைவுபடுறதுனால இதனால் நிறைய விஷயங்களை பிரச்சனைகளை நான் என்ன பண்ணுறேன், சந்திக்கிறேன், ஒரு சோர்வுக்குள்ளாகிறேன். 3 விஷயம் ஆச்சுங்களா. 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதிகப்படியான சாக்ரிஃபைஸ். இந்த லைஃபே என்ன அப்படின்னு பார்க்கும்போது தியாகம் உள்ள ஒரு வாழ்க்கை. அப்படி தியாகம் பண்ணுறதுனால இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகப்படியான சோதனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும், தியாகங்களை பண்ண வேண்டியதாக இருக்கும். இது நிமித்தமாக சோர்வுக்குள்ளாகிறது. இப்போ 4 பாயிண்ட் இருக்கு இல்லையா, 4 பாயிண்ட்டுக்கு 4 பேர். நீங்கள் எந்தெந்த வகையான சோதனைக்குள்ள சோர்வுக்குள்ள போனீங்க? யாராவது ஷேர் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்களா? இந்த 4 வகையான சோர்வில் நான் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கையில் நான் இந்த ஒரு சோர்வுக்குள்ளே போயிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி தப்பாக என்னை இப்படி பார்த்துருவாங்களோ, நான் இப்படி யோசிச்சதுனால, இப்படி செயல்பட்டதுனால, அடுத்து வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சகோதரி இப்படி தான் அப்படின்றத குத்தி காமிப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நடைமுறை வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு சோர்வுக்குள்ளே யார் எந்த விஷயத்துக்காக போயிருக்கிறீங்க அப்படின்றத ஷேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சுரேகா சிஸ்டர் கை தூக்கிட்டாங்க, அடுத்து விக்டோரியா சிஸ்டர். 2 பேர், இன்னும் 2 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே சிஸ்டர் சுரேகா. அண்ணா, எனக்கு அதில் நல்ல உடல் நலம், அதை நான் நிறைய டைம் தேவன்கிட்ட யோசித்து கேட்டிருக்கேன்னா, புரியாத போது என்னென்னா வீட்டு ஒர்க்கையும் பார்க்கணும், தேவன் கொடுத்த பெரிதான ஊழியம் வீட்டில் ஒர்க்கும் பார்க்கணும், அதை தாண்டி பிரதர் சிஸ்டருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் என்னால் என்னென்னா எனக்கு நிறைய உடல் டல்லாகிட்டே இருக்கும், நான் பயங்கரமாக சோர்வுக்குள்ளே போயிடுவேன். பயங்கரமாக அப்படி பாடி சோர்வாகிறதுனால மைண்டும் அப்படியே சோர்வுக்குள்ளே போயிடும். அதனால் என்னென்னா வீட்டு ஒர்க்கே என்னால் கரெக்டாக ப்ராப்பராக என்னால் நினச்சதை என்னால் பண்ண முடியாமல் போயிடும். அப்படி என்னென்னா அடுத்து ஒரு தாட் என்ன வரும், ஐயோ நம்மளால் வீட்டு ஒர்க்கையும் பண்ண முடியல, பிரதர் சிஸ்டருக்கு
ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு சோர்வுக்குள்ளே நான் போயிருந்திருக்கேன்னா. ஓகே, ஸோ நடைமுறை வாழ்க்கையில் சகோதரிக்கு இந்த ஒரு சோர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குன்னு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சிஸ்டர் விக்டோரியா. சிஸ்டர், நான் 4வது பாயிண்ட்டு தான் இப்போ ஷேர் பண்ண கேட்டேன் கொஸ்டினுக்கு. அதில் வந்து அந்த தியாகங்கள் செய்கிறது, பலி செலுத்துறதுல அப்படின்றதுல சோர்ந்துருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் காலை ஏந்திரிக்கும் போது நிறைய விஷயங்களை பிளான் பண்ணியிருப்பேன். இது சப்ஜெக்ட் கேட்கணும், நோட்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஆனால் அன்றைக்கி அந்த நம்ம பிளான் பண்ண மாதிரி ஃபுல்லாக செய்ய முடியாது, அதில் கொஞ்சம் தான் செஞ்சுருக்க முடியும். அந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் சோர்வுக்குள்ளே போயிருக்கேன். நம்ம நினைக்கிறோம் ஆனால் செய்ய முடியல அப்படின்றது நிறைய தடவை சோர்வுக்குள்ளே போயிருக்கு. ஓகே சிஸ்டர், வேறு அடுத்தது சிஸ்டர் சீதா. இப்போது 3 சகோதரிகள் முடிஞ்சதுனால 4வது ஒரு சகோதரர்கள் மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர், நான் அதிகமாக சோர்வுக்குள்ளே போன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கிறேன். எனக்கு அதிகமாக இங்கிலீஷ் வந்து நாலேஜ் அந்தளவுக்கு இல்லை உண்மையிலே, ஏதோ கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ நம்ம வால்யூம்ஸ்லாம் இங்கிலீஷில் படிக்கும்போது கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக படிக்க வராதுன்ட்டுலாம் எனக்குள்ளேயே நிறையா சோர்வுகள் இருக்குது பிரதர். நம்ம படிக்கிறோம், அதை சரியாக புரிஞ்சிக்கல, எங்கே தப்பாக படிச்சிடுவோமோ, எங்கே இதாகிடுவோம்ன்ற மாதிரி நிறையா சோர்வுகள் நிறையா வந்திருக்குங்க பிரதர். ஓகே, ஸோ இது எந்த வகையான சோர்வில் ஏற்றுக்கலாம் சிஸ்டர்? இந்த 4 பாயிண்டில் புரிந்து கொள்ளுதல்ன்ற சொல்லுங்க. ஓகே, சரி. அடுத்தது பிரதர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, சகோதரிலிக்கே 4வது வாய்ப்பு இருக்குது. சிஸ்டர் கஸ்தூரி. அடுத்து சிஸ்டர் கிறிஸ்டி. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோறு எனக்கு என்ன டைம் தான். ஏன்னா நான் காலையில் 11 மணிக்கு போகிறேன், நைட்டு 11 மணி தான் வீட்டுக்கு வரேன். ஆனால் அது ரொம்ப சோர்வு. மற்றவங்கள பார்க்கும்போது நான் பார்க்குறேன், லைவில் பார்க்கும்போது எல்லோரும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, சப்ஜெக்ட் கேட்குறாங்க. ஆனால் நம்மளால் கேட்க முடியல. சார் நமக்கு இந்த வேலையால் நம்மளுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியல, நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்காக நான் பிரயாசப்படுறேன். திரும்ப நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணால் வரலாமோ அப்படின்ட்டு. அது ஒரு சோர்வு தானே எனக்கு. ஓகே, ஸோ மற்றவங்களுடைய உடல் நலத்தை பார்த்து நமக்கு வீக் ஆகும்போது இந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டைம் இருக்குது, நமக்கு மட்டும் இல்லை, அதனால் நம்மளால் நிறைய விஷயம் பண்ண முடியல அப்படின்ற சோர்வு சகோதரி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சிஸ்டர் கிறிஸ்டி. தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த 2 வகையில் இருக்குது பிரதர். தேவன் தங்களுக்கு பெரிய ஊழிய வாய்ப்புகளை தரலன்ற சோர்வும் இருக்குது. தியாகங்களை செய்ய வேண்டிய நிலைன்னு போட்டிருக்கு, எனக்கு தியாகங்களை செய்ய முடியல என்ற சோர்வு தான் எனக்கு அதிகமாக இருக்குது. ஊழிய வாய்ப்புன்றது நிறைய சத்தியங்களை சொல்லணும்னு நினச்சாலும் அது வாய்ப்புகள் சில நேரத்தில் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காமலே போகுது. அப்போ ஒரு சோர்வுக்கு உள்ளாகிறோம். தியாகங்கள் செய்ய வேணும்னு சொல்லும்போது சில சகோதரிகளை நான் பார்க்குறேன், நிறைய பிரதர்ஸ்களை நிறைய வீட்டில் இன்வைட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய ஊழிய வாய்ப்புகளை செய்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய டைம்ஸ் பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு இதாக நினைக்கிறேன். பட் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்க முடிய வாய்ப்புகள் எனக்கு சுத்தமாக கிடைக்கலும் போது நினச்சி சோர்வு அடைய முடியாது. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம சோர்வுக்குள்ளே போயிருக்கிறோம் இல்லைங்களா, அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இது தப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம், ஆனால் அந்த விஷயம் தேவன் நமக்கு அனுமதிக்கலை. அப்படி அனுமதிக்காதனால அந்த டைமில் தப்புன்னு யாராவது ரியலைஸ் பண்ணவங்க இருக்கிறீங்களா? அதாவது கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம சோர்வுக்குள்ளே போயிருப்போம். அந்த டைமில் இப்படி நம்ம ஃபீல் பண்ணுறது, இப்படி சோர்வு ஆகிறது அப்படின்றத தப்பு, இப்படி நம்ம ஆகக்கூடாது அப்படின்னு எதிர்த்து யோசிக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா? சிஸ்டர் கலைவாணி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு சரீரப்பிரகாரமாக எனக்கு சோர்வு வந்திருக்கு. இப்போ கூட அந்த உடல் பெயின் இருக்குது, எனக்கு பேக் பெயின். அதை குறித்து நான் ஃபீல் பண்ணுவேன். பைபிள் படிக்கணும், தேவனுடைய தெய்வீக திட்டம்லாம் அதை ரெகுலராக படிச்சுட்டு வருவேன். அப்போ படிச்சுட்டு வரும்போது எனக்கு உடம்பு சோர்வாக இருக்குது, என்னால் படிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த கண்ணில் நீர் வடிஞ்சிட்டே இருக்கும்போது அவர் போய் ப்ரேயர் பண்ணியிருப்பார் 3 தடவை. அப்போ
ப்ரேயர் பண்ணும்போது தேவன் சொல்லியிருக்காரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருப்பார். அப்போ அதை குறித்து நான் வந்து என்ன நானே நிதானித்து பார்த்துக்குவேன். அப்போ இந்த சோர்வின் நிமித்தமாக நம்ம பலவீனப்பட்டு போயிடக்கூடாது, நம்ம தினமே படிக்கணும் அப்படின்றத நான் யோசித்து பார்த்துருக்கேன் பிரதர். ஓகே, ஸோ தேங்க்யூ சிஸ்டர். இப்போ அப்படியே பார்க்கும்போது இந்த மாதிரி சோர்வுக்குள்ளே நம்ம போகும்போது இது வந்து தேவனுடைய சித்தம் அதுதான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளும்போது அந்த சோர்வுபடுத்துகிற விஷயத்தை என்ன பண்ணியிருப்போம், மேற்கொள்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்போம். ஆனால் அநேக சூழ்நிலைகளில் சகோதரர் ஆரம்பத்தை சொல்கிறாருங்களா, அப்படி சோர்வுபடுறதே ரொம்ப நல்ல விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம். அதாவது இது வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதுனால நீங்கள் யோசிக்கிறீங்க, அதுக்கு வந்து பலனாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுங்க, அதை திருப்திப்படுத்திக்கங்க. ஸோ அப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சோர்வுக்குள்ளே போயிட்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. சரி, இப்படியெல்லாம் தேவனுடைய சித்தமே இல்லை. அதாவது என்ன அப்படின்னு பார்க்க அப்போதைக்கு தேவன் என்ன பண்ணல, வாய்ப்புகளை கொடுக்கல. இப்போ அதனால் ஒரு சோர்வுக்குள்ளே போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கே ஆலோசனை சொல்கிற ஒரு விஷயம். தேவனே இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது, நல்லா உங்களுக்காக தான் செய்யணுன்றதுக்காக தான் ஹெல்த்தை கேட்குறேன், உங்களுக்காக செய்கிறதுக்காக தான் ஊழிய வாய்ப்பை பெருசு பெருசாக நான் என்ன பண்ணுறேன், எதிர்பார்க்குறேன். மற்றவங்கள நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அவங்கள அடுத்து கோவப்படுத்தாமல் அடுத்து அவங்களோட அனுசரித்து போகிறதுக்கு இன்னும் ஐக்கியப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சகோதர அன்பை நான் என்ன பண்ணுவேன், அதிகமாக ரொம்ப ஆழமாக பகிர்ந்துக்குவேன். அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்காக நிறைய தியாகம் பண்ணணும், அதுக்கான வாய்ப்புகள் என்ன பண்ணல, உருவாக்கி கொடுக்க மாட்டீங்க. உங்களை காட்டிலும் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஞானம் உள்ளவங்களா இருக்கிற தேவனே, ஆனால் உங்களுடைய ஞானம் எப்படி இருக்கு, நான் எதிர்பார்க்கறத செய்யாதனால நீங்கள் ஞானத்தில் குறைவுபடுறவரா என்னுடைய பார்வையில் என்ன பண்ணுது தெரியுது அப்படின்னு தேவனை நியாயம் திறக்கிற அளவுக்கு அந்த சோர்வு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அப்படின்னா இது நல்ல விஷயமா, நல்ல விஷயம். தேவனை காட்டிலும் ஞானம் உள்ளவங்க யாராவது இருக்காங்களா இந்த உலகத்தில், அண்ட சராசரத்தில்? ஸோ அப்படி இருக்கும்போது தெய்வீக ஞானம் ஒரு விஷயத்த நமக்கு அனுமதிக்குது அப்படின்னா அது நம்முடைய நன்மைக்காக இருக்கும். ஒருவேளை தேவன் நோ சொல்றாருன்னா அதுவும் என்னவாக தான் இருக்கும், அதிக நன்மைக்காக இருக்கும். கரெக்டுங்களா? அதாவது தேவன் கொடுக்குறாரா நன்மைக்காக தான் கண்டிப்பா. ஆனால் ஒரு விஷயம் தேவனே வேண்டான்னு நிறுத்துறாரு அப்படின்னா அது அதிக நன்மைக்காக இருக்கும் அப்படின்றத யார் ஒருத்தவங்க சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இந்த சோர்வு அப்படின்ற எதிரி என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். தேவனையே சரியா என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போனா தேவன் ஞானம் இல்லாமல் ஒரு சில விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்கிறார். இப்போ நம்ம இந்த வாரத்துக்கான டிஸ்கஷனுக்குள்ளே கடந்து போக போகிறோம். ஓகே சிஸ்டர். அங்கே உடனிருப்பவர்கள் காரியங்களை உடனுக்குடன் புரிந்து கொள்ளும் மனத்திறன், அதாவது மைக்கில் சொல்லுங்க. ஓகே. ஒரு சில சகோதரர்களுக்கு ஒரு சிலது படித்தா, அதாவது கமெண்ட்ரி படித்தாலோ இல்லை பைபிள் படித்தாலோ ஒரு சில காரியங்களை குறித்து மெடிடேட் பண்ணும்போது அது நல்லா அவங்களுக்கு புரியுது. அப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்கிற ஒரு மனத்திறனை தேவன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு சில பேர் சோர்வுக்குள்ளாயிருப்பாங்க அப்படின்னு இருக்குன்னா, நீங்கள் உடன் இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்றதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே சரி, அவங்களுக்கு நல்லா புரியுது, நமக்கு புரியல அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது இன்னைக்கு பார்க்குற டிஸ்கஷன்லேயும் அந்த பாயிண்ட் உள்ளே வரப்போகுது, நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இப்போ என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது தேவன் ஞானம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சின்ன வயசில் இல்லை நமக்கு புரியாது இருக்கும்போது யோசித்த அனுபவங்களை பற்றி இங்கே சகோதரர் ஷேர் பண்ணுறாங்க. அதில் 2 முக்கியமான விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷேர் பண்ணுறாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மீன் முள், தர்பூசணி பழம். அதனால நமக்கே நல்லா தெரிஞ்சதுனால இப்போ அதுலேருந்து நம்ம அதிகமாக நேரத்தை என்ன பண்ண வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு அற்பமான விஷயமா இருக்கும், ஆனால் அதில் வந்து தெய்வீக ஞானம் இல்லாத மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? வேற ஏதாவது நீங்கள் இதில் இல்லாத உதாரணத்தை ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த மீனுக்குள்ள முள்ளை வச்சதுனால அது இல்லாமல் இருந்தால் நல்லா என்ன பண்ணியிருக்கலாம்,
சாப்பிட்ருக்கலாம். அது இருக்கிறதுனால அதிகமாக என்ன பண்ண முடியல. அந்த மாதிரி தர்பூசணி பழத்தில் விலை அதிகமாக இருக்கிறதுனால அது எடுத்து போகிறதுக்கு ரொம்ப இல்லாமல் இருந்தால் நல்லா என்ன பண்ணலாம், சிரமம் இல்லாமல் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு. இப்போது சிஸ்டர் கஸ்தூரி, தேவன் எவ்வளோ ஞானம் உள்ளவர்னு நான் சின்ன வயசுலேருந்து ஒரு படிச்சிருக்கேன். ஒரு சின்ன கதை தான் அது, நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு வியாபாரி வந்துட்டு தொழிலெலாம் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால வெயிலாக இருக்குது. ஒரு மரத்துக்கு கீழே வந்து படுக்கிறாரு. அப்போ வந்து அரச மரம், அப்போ மேலே பார்க்கும்போது சின்ன சின்ன காய்கள் பழங்க இருக்குது. அப்புறம் இவர் ஆலமரமா தெரியல ஒரு மரம். அப்போ வந்து யோசனை பார்க்குறேன், என்ன தேவன் இவ்வளோ ஞானம் இல்லாமல் இருக்காரு, மேலே பாரு இவ்வளோ பெரிய மரத்தில் சின்ன சின்ன பழங்கள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சு படுத்துட்டாரு. அப்புறம் திடீர்னு உள்ள காற்று அடிக்கும்போது இந்த பழங்கள் அவர் மேலே வந்து விழுது. அப்போ இன்னொன்று யோசிக்கிறாரு, கொடிகள் வந்து தர்பூசணியாக பார்த்தா இவ்வளோ சின்ன கொடி இருக்குது, ஆனால் நிறைய பெரிய மாதிரி பழத்தை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு தான் அவர் கம்பேரிசன் பண்ணுறாரு. அப்போ அந்த காற்றடிக்கும்போது அந்த பழம் வந்து விழும்போது அப்போ திடுக்குன்னு அவருக்கு இதாக இருக்குது. அப்போ தேவன் எவ்வளோ ஞானம் உள்ளவர் அவர். இதே பெரிய பழமாக வச்சுருந்தா அவருக்கு அங்கே அடிபட்டிருக்கோம். ஸோ ஆனால் தேவன் ஞானம் உள்ளவர்ன்றது அந்த சின்ன நான் வயசாக நான் படிச்சிருக்கேன். ஓகே ஓகே சார். இன்னும் ஒன்று ஒரு மான் வந்துட்டு எப்பயுமே ஒரு ப்ரைடாக ஃபீல் பண்ணும். அதனுடைய கொம்புகள் வந்து ரொம்ப அழகு, கொம்புகள் தான் அழகுன்னு சொல்லிட்டு நினைக்கும். ஆனால் அது கால்கள் பார்த்தா ரொம்ப ஒல்லியாக இருக்குது, இந்த கால்கள் எனக்கு பிடிக்கவே இல்லை, தேவன் எனக்கு கொம்பு தான் அதை வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்கும். அப்போ ஒரு எதிரி வந்து அவங்க அதை வேட்டையாட வரும்போது வேகமாக ஓடும்பொழுது அதோடைய கொம்புகள் வந்து சிக்கிது முள்ளில். ஆனால் அது கால்கள் வந்து ஓட பார்க்குது, ஆனால் அந்த கொம்புகள் தடுக்குது. அப்போயும் தேவனுடைய ஞானத்தை வந்து அந்த மான் அங்கே வந்து பார்க்குது. தேவன் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு, கால் ஓடுறதுக்கு தான் கொடுத்துருக்குறாரு. ஆனால் அந்த அழகை அங்கே பார்க்குது, ஆனால் அது தேவன் அதை விரும்பலை. அந்த 2 பாயிண்ட் நான் படித்தது. ஓகே ஓகே சார். ஸோ உண்மையாலுமே அது அருமையான உதாரணம். இந்த ஆலமரம் இருக்கு இல்லைங்களா, இருக்கிறதுலே பெரிய மரம், ஆனால் அதில் போய் ஏன் சின்ன பழம் பழுக்கணும்? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன செடி இருக்குது, பெருசாக என்ன பண்ணுது, பழம் வைக்கிது. அப்படின்னா தேவன் ஞானம் இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு? ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே தேவனுடைய ஞானத்தில் சரியாக தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறார். சிஸ்டர் ஆலிஸ் ஏதோ உதாரணம் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுதுன்னா எப்படின்னா, இப்போ மீன் தர்பூசணி மாதிரி லிட்டரலாக எப்படி முன்னாடியெல்லாம் நான் யோசிப்பேன்னா, பையனாக பிறந்திருந்தா நம்ம கொஞ்சம் சுதந்திரமாக இருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வந்து பையனாக பிறக்காதனால வந்து பொண்ணாக பிறந்ததுனால தான் எல்லாத்துக்கும் கண்டிஷன் போடுறாங்க, எங்கே போனாலும் பயப்பட வேண்டியதாக இருக்குது. இதை பையனாக இருந்தோன்னா சுதந்திரமாக ஒரு தைரியமாக எங்கேனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் யோசிச்சுருந்துருவேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி யோசிச்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், நான் ஏன் இந்த கணவனுக்கு மனைவியாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஏன் இப்படிப்பட்ட அப்பா அம்மா, எனக்கு ஏன் இந்த ஊர், நான் வந்து எங்கே பிறந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சுவிட்சர்லாண்டில் அப்புறம் அமெரிக்காவில் இந்த மாதிரிலாம் பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கலாம், ஏன் அதுவும் பாண்டிச்சேரியில் ஒரு கிராமத்தில், அதுவும் அந்த ஊர் பேர் கூட சொல்லிக்க முடியாது வெளியில். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி யோசிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்படி பிறந்ததுனால தான் இன்னைக்கு சத்தியத்தை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயம் யோசிப்போம், நமக்கு ஏன் இது இல்லை அது இல்லை, ஏன் நம்ம இங்கே பிறந்திருக்கணும், ஏன் இந்த கோர்ஸை படிச்சிருக்கணும், ஏன் இந்த வேலைக்கு போயிருக்கணும். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய அனந்த ஞானத்தில் நம்மளை எப்படியா வழி நடத்தினா இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ அந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே ஞானம் என்ன பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி மிக பெரிய ஒரு உபத்திரவம் பாடுகள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கோம், இருந்திருக்கும். சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க தேவனுடைய ஞானம் அந்த விஷயம் இருந்ததுனால தான் அப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் இந்த மாதிரி வந்து உலக பிரகாரமாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் நியாயமாக ஒரு சந்தோஷங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி சின்ன விஷயம் கூட இல்லாத ஏன் குடும்பம், ஏன் இப்படி சமாதானம் இல்லாத குடும்பத்தில், சமாதானமான சூழ்நிலையில். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் தேவனுடைய ஞானம் இந்த விஷயந்தான் நாம் சபையாக மாறுவதற்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சு என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா. ஞானமாக என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை அங்கே பிறக்க வச்சிருக்கா, அங்கே இருக்க வச்சுட்டு இருக்கிறார். இன்னும் என்ன பண்ணுறாரு,
வழி நடத்திட்டு இருக்கா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உதாரணத்தை தாண்டி என்ன நம்ம அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்பயுமே நமக்கு இருக்க வேண்டிய சரியான மனநிலைமை. ஸோ இந்த 2 உதாரணங்களை சொல்லிட்டு, கண்டிப்பாக தேவன் எல்லாத்தையுமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் ஞானமில்லாமல் செஞ்சிருக்கிறார் அப்படின்ற விஷயம் எல்லாமே ஞானமாக தான் சரியாக தான் செஞ்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது சரியாக புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 11ஆவது பக்கத்தில் கடைசி பேராகிராஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த பேராகிராஃப் ஆரம்பித்து கொஞ்சம் முடிய போகுது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எதை சரியாக ஞாபகத்தில் வச்சுக்கணும், நமக்கு இருக்க வேண்டிய தெளிவான மனநிலைமை என்னன்றதை யார் ஷேர் பண்ணுறீங்க? நம்ம ஞாபகத்தில் வைத்துக்க வேண்டிய சிஸ்டர் தீர்த்தம்மாள். என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா, தேவனுடைய வழி எப்பவுமே சரியானதாக தான் இருக்கும், சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்ந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி கூட ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். தேவன் வந்து எது செய்கிறாரோ அது எல்லாமே நமக்கு நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறாரு, சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறாரு. ஏன்னா தேவன் வந்து மகத்துவம் உள்ளவர், அவர் பெரியவர், அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஸோ அவருடைய திட்டத்தில் எல்லாமே சரியாக தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து தேவன் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அது சரியாக தான் இருக்கும், அவர் வழியும் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அதே ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, நம்ம எதை ஞாபகத்தில் சரியாக வச்சுக்கணும் அப்படின்றத சகோதரி ஷேர். வேறு யாராவது இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணுறீங்களா? பிரதர் செல்வம், சிஸ்டர் சபிதா. அண்ணா, நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய அங்கத்துவத்தில், அதாவது நம்ம இப்போது எதுக்குள்ளெல்லாம் சோர்வாகிறோன்னு சொல்லிட்டோம். இதில் என்னென்னா, நம்மளுடைய கிறிஸ்துவனுடைய அங்கத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை தேவன் கொடுத்துருக்குறாரு. நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி ஊழியம் செய்ய முடியாது. நம்முடைய வாய்ப்புகள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், அதை தான் தேவன் அனுமதிச்சிருக்கிறாருன்னு. சிஸ்டர், அது அடுத்துதான் நம்ம வரப்போகிறோம் அந்த பாயிண்ட்டுக்கு. ஏன்னா இந்த பக்கத்தில் அடுத்து எதை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு 2 லைன் இருக்குது, அது மட்டும்தான் நம்ம திரும்ப கேட்டோம். நம்ம பின்னாடி அதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ அந்த பாயிண்ட் தான் ஷேர் பண்ண போகிறீங்களா? ஆமாண்ணா. சரி, ஓகே. அந்த உதாரணத்தை நம்ம பின்னாடி வர போகிறோம். சரி. ஓகே. அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அப்போ தேவன் காரியங்களை எப்படி செய்வார், சரியாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார், அவர் செய்கிறது எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறது, அப்படின்றத நம்ம எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்கிறாங்க. ஸோ ஒரு புது சிருஷ்டிக்கு, அதாவது தேவனை சார்ந்து தேவனை முழு நம்பிக்கையாக ஒருத்தவங்க கொண்டு வாழ்கிறாங்க அப்படின்னா, அவங்க தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும், என்ன வேண்டாம், எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானிக்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது நம்மை காட்டிலும் பல மடங்கு ஞானத்தில் சிறந்தவராக இருக்கிற தேவன் என்ன விஷயத்தை செய்கிறாரோ அது மட்டும்தான், தேவன் என்ன விஷயத்தையும் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரோ அதுதான் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சரியானதும் சிறந்ததும், த பெஸ்ட் அப்படின்னா. அதே மாதிரி பர்ஃபெக்டான ஒரு விஷயம் அப்படின்னா அது யார் செய்கிறதா மட்டும்தான் இருக்கும். நாம் பண்ணுற ஒரு விஷயம் அநேக நேரத்தில் சரியாக தெரியும், ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு தேவன் அனுமதிச்சு அந்த ஒரு காரியத்தில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அனுபவத்தில் ஐயோ தேவனே ஞானம் இல்லாமல் என்ன பண்ணிட்டேன் இப்படின்னு நிறைய விஷயத்தை நம்ம உணர்ந்திருப்போம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் தேவன் அவருடைய ஞானத்தில் சரியானதும் சிறந்ததும், அது அவருடைய வழி தான் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். நம்முடைய வழியை காட்டிலும், நம்முடைய யோசனை காட்டிலும், நம்முடைய சிந்தனைகளை காட்டிலும், நாம் யோசிக்கிறதை காட்டிலும் தேவன் யோசிக்கிற யோசனை தான் எப்பயுமே பெஸ்ட் அப்படின்றத யார் ஒருத்தவங்க சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எந்த சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்து இருக்கிற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க, உண்மையாக இருப்பாங்க. ஸோ அப்படியே பார்க்கும்போது சரி ஓகே, இந்த ஒரு விஷயத்த சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம யோசிக்கிற மாதிரிலாம் ஒரு வேலை நடந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், எப்படியா இருக்கும் அப்படின்றதுக்கு தான் உதாரண சகோதரருக்கு சொல்கிறாங்க. ஸோ யார் சொல்கிறா? இந்த சரீரத்தினுடைய விஷயத்தில், சரீரங்கத்தினுடைய விஷயத்தில் பிரதர் ஃபெலிக்ஸ்.
பிரதர் பார்க்கும்போது சோர்வடையக்கூடிய ஒரு விஷயம் ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயந்தான். அதுக்கு ஏற்ற மாதிரியே இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படி சொல்லும்போது, தேவன் அந்த வழியில் தேவன் நமக்கு சரியாக தான் செய்வார் அப்படின்றது புரிந்து கொள்ளுதல் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்துடும்போது ஏசி பஸ் இருந்தது, பக்கத்தில் இன்னொரு பஸ் இருந்தது. அப்போ பார்க்கும்போது ரொம்ப டயர்டாயிட்டோம், ரொம்ப வெயில் அதிகமாகி ரொம்ப டயர்டாயிட்டோம். சரி, ஏசி பஸ்ஸில் போனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சது. ஆனால் தேவன் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சில காரியங்களை அனுமதிக்கலை. சாதா பஸ்ஸில் கம்மியான டிக்கெட்டில் என்ன பண்ணுவோன்னா வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்தோம். ஆனால் அதுலேயும் தேவன் என்ன பண்ணலாம், கம்ஃபர்டபுள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது, அப்படியே வெயில் அடிச்சிருந்தது என்ன ஆச்சுன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த கிளைமேட்டே சேஞ்ச் பண்ணிட்டார். ஸோ நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு வந்து சேஃபாக வந்துட்டோம். அடுத்த நாள் பார்க்கும்போது எந்த பஸ் ஏசியில் போகலான்னு நினச்சோமோ அந்த பஸ் என்னாச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தோம், நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதே ஏசி பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தது. ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, தேவன் சரியாக தான் செய்வார் அப்படின்றத அது உணர்ந்து கொள்ளாத விஷயத்தை என்ன பண்ணுறோன்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் டே அது நம்மளுக்கு என்ன பண்ணுவார், உணர்த்துவார் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் அந்த இதில். ஓகே அண்ணா. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பார்வைக்கு பெஸ்ட்டாக ஏசி பஸ் தான் தெரியும். அந்த மாதிரி பெருசு பஸ்ஸாக கண்ணுக்கு எது பெருசாக தெரியுதோ அதுதான் நமக்கு வேணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அது நமக்கு டேஞ்சர் அப்படின்றத தேவனுடைய ஞானம் கண்டுபிடிக்கிறதுனால, ஒரு வேளை நம்ம பலகீனத்தில் யோசிக்கிறோம், அபூர்ணத்தில் அந்த மாதிரி செயல்படுறோம் அப்படின்னா, அந்த விஷயத்தை தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பு நோ அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்றத நம்ம சரியாக புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இப்போ சரீரங்கத்தினுடைய விஷயத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாருமே வாயாக இருந்து செயல்படணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னா அதுதான் எல்லாரும் முன்னாடியும் பிரபலமாக என்ன பண்ணுது, இருக்கிற ஊழியமாக இருக்குது. அப்படி ஒரு வேளை எல்லாரும் ஆசைப்பட்டு எல்லாருமே அதை செஞ்சால் என்ன ஆகும்? பிரதர்ஸ் இந்த பாயிண்ட் பிரதர்ஸ் மட்டும் தான் பேசணும். தேவனுக்கு மகிமை உண்டாகாத உண்மையில் ஒரு நல்ல ஒரு கேள்வி தான், சிந்திக்கூடிய கேள்வி தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கன்வென்ஷன் நடக்குதுனாக்கா, ஒரு 2000 பேர் போகிறாங்கன்னா 2000 பேரும் ஸ்பீக்கராகவே இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். குடிக்கிறதுக்கு தண்ணியிலேருந்து குளிக்கிற தண்ணியிலேருந்து நம்ம எல்லா வேலையும் செய்கிறதுக்கு யார் ஏற்பாடு பண்ணுவா? ஒரு பெரிய கேள்வி கேட்டுக்கலாம். கேட்டுட்டு உள்ளே போய் பார்த்தாக்கா எல்லாமே குளிக்காமல் அப்படியே தான் நிற்பாங்க. நீ எடுத்து வைப்பியா, நான் எடுத்து வைப்பியா, நீ பண்ணுவியா, நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒரு அங்கம், உடம்பு ஃபுல்லாகவே வாயாக இருந்துட்டாக்கா பார்க்கறதுக்கு அப்போ தேவன் ஞானம் இல்லாமல் படைச்சிருப்பாரா? அப்போ உடம்பு ஃபுல்லாக கண்ணாக இருந்துட்டாக்கா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும்போது, அப்போ அவங்கவுங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை இருக்குது. ஒரு சகோதரன் தண்ணி இறைப்பணும், ஒரு சகோதரன் டீ கொடுக்கணும், ஒரு சகோதரன் க்ளீன் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது. அப்போ அவங்கவுங்க வேலை செய்யும்போது பேசுகிறவர் கரெக்டாக ஒரு வேலை செய்வார். அவருக்கு உண்டான எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சுட்டா அவர் என்ன வேலையை தேவன் அவர் கொடுத்தாரோ அந்த வேலையை கரெக்டாக நடக்கும். போகிறவங்களுக்கும் நம்ம வந்தோம், ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிது, நமக்குள்ளே இருக்கிற பலவீனம் என்னன்றது தேவன் சகோதரர் கொண்டு நம்ம கொடுத்துட்டாரு, நம்ம சரி பண்ணிக்குவோம். அப்போ எல்லாமே அந்த இடத்துல ஸ்பீக்கர் ஆகிட்டேனாக்கா அப்போ பாருங்கள், அதுதான் தேவன் எல்லா விதத்திலும் ஞானமாக தான் ஒரு சகோதரன் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உண்டான வேலையை அந்த இடத்த கொடுக்குறாரு. 2000 பேர் வந்தாலும் அங்கே தெரியுங்க 10 பேர் தான். ஆனால் அது பின்னாடி இருக்குங்க 990 பேர் அங்கே வேலை செஞ்சுருப்பாங்க, ஒவ்வொரு வேலையும் செஞ்சுருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சமாதானமாக இருக்கும், யாருக்கும் எந்த ஒரு இது இருக்காது. சேர வேண்டியது உணவாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையும் கரெக்டாக நடந்திருக்கும். அப்போ தேவனை ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலையை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாருன்னா அந்த வேலையை நம்ம ஏற்று செய்யக்கூடிய மனப்பக்கத்தை ஃபஸ்ட் நம்ம உண்டு பண்ணிக்கணும். எனக்கு என்ன தண்ணி எடுத்து வைக்க தான் தேவன் இவ்வளோ பேர் 2000 பேர் தண்ணி எடுத்து வைக்க தான் வேலை கொடுத்துக்கிறாரு, எனக்கு அந்த பாத்ரூம் சரி பண்ண தான் வேலை கொடுத்துக்கிறாருன்னா அது கிடையாது. அது கொடுத்தாரு அதுக்கே நம்ம பெருமை பண்ணோம். ஏன்னா 2000 பேரில் நம்ம மட்டும் தெரிஞ்சு கொண்டு அந்த வேலையை கொடுத்துக்கிறாரு, அது பெருமைப்படுத்தி ஏற்றுக்கூட மனப்பரப்பு தான் வேணுன்றதான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ அப்போன்னா எல்லாருமே போதிக்கிற தாளந்து உடையவங்க இல்லை. சரீரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா பிளான் பண்ணியிருக்கிறார், அதில் அவயவங்கள். ஆனால் இதில் எல்லா அவயத்துக்கும் என்ன இருக்குது? கண்டிப்பாக வேலை இருக்குது. ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வீக ஞானம் அப்படியாக என்ன பண்ணியிருக்கிறா, இந்த ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரங்கத்தை என்ன பண்ணியிருக்கா, டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் எல்லா அவயத்துக்கும் ஒரே வேலை இல்லைன்றதை புரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த சகோதரர் கொடுத்த உதாரணம் இருக்கு இல்லைங்களா, ஒருவேளை எல்லாருமே பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அந்த சரீரத்தில் எது மட்டும் பெருசாக இருக்கும்? நல்லா இருக்குமா பார்க்கறதுக்கு? அப்போ நல்லா இருக்காது இல்லை? அப்போ எல்லாருமே அந்த விஷயத்துக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை யாருக்கு அந்த ஒரு ஊழியத்துக்கான அங்கமாக அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, வாய்ப்புகளை தேவன் கொடுக்குறாங்களோ, அவங்க அதை செய்கிறது தான் சரியாக
இருக்கும். நான் ஒரு வேளை வேற அவயமாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பேசுறது அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். சகோதரிகள் மத்தியில் எல்லாரும் ஆசைப்படுறது அப்படின்னு ஏதாவது இந்த சரீரங்கமாக செய்யக்கூடிய ஊழியத்தில் உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுங்களா? அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லையே அப்படி ஒரு பார்க்குறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, நீங்கள் சார் சிஸ்டர் விக்டோரியா. பொதுவா பொதுவாக தான் எல்லாரும் ஆசைப்படுறான்னு சொல்ல வேண்டாம். அப்படி ஆசைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு ஊழியம் இருக்குதா? நான் புரிஞ்சுக்கிற விதம் என்னன்னா, எல்லாருமே நல்லா பாட்டு பாடணும்னு சொல்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் சிஸ்டர்ஸ் வழியில். அது நான் புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போனா என்ன சொல்ல வரீங்க இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு? கொஸ்டின் புரியல. சரி, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சகோதரர்கள் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன குழந்தை பிறந்து வளர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அந்த குழந்தை ஒரு வேளை பிரதராக இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு எப்படி மோட்டிவேஷன் இருக்கும் தெரியுங்களா? பிரதர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஸ்பீக்கராக சப்ஜெக்ட் பேசுவாங்க. அப்போனா நானும் என்ன பண்ணணும், அது பேசணும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது உருவாகும் இல்லையா? அந்த மாதிரி சகோதரிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு சிலவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கான அனுமதி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது அந்த ஒரு விஷயத்துக்கு தேவன் எனக்கு கொடுக்கல, இல்லை எல்லாருக்கும் அது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிக்கிறோமா? நான் சொன்னது என்னன்னா, இப்ப ஒரு சிலர் நல்லா பாடுவாங்க, ஒரு சிலருக்கு பாட வராது. நமக்கு அந்த பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஓகே, அப்பனா பாடணுன்றதுக்காக. சரி, ஓகே சார், ஒரு ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட். ஒருவேளை எல்லாருமே பாடணும்னு ஆசைப்பட்டா என்ன ஆகும்? ஒருவேளை அந்த ஆம்பிளிஃபையர் இருந்தால் 2 பேர் தான் பாட முடியும், இந்த ஆம்பிளிஃபையர் இருந்தால் 4 பேர் தான் பாட முடியும். எல்லாரும் ஆசைப்பட்டா ஆம்பிளிஃபையர் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஊழியத்துக்கு அப்போதைக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அது யாருக்கு கிடைக்குதோ அதுதான் தேவ சித்தம். கரெக்டுங்களா? ஒருவேளை நம்ம கிடைக்கல அப்படின்றக்காக சோர்ந்து போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும், நம்ம சரியான விதத்தில் தான் யோசிக்கிறோமா, செயல்படுறோமா, தேவனுடைய அந்த ஒரு ஞானத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கிறோமா அப்படின்றது என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். வேற யாரோ உதாரணத்துக்கு கை தூக்குனீங்க சகோதரிகள். சிஸ்டர் கிறிஸ்டிங்களா? ஓகே. என்ன ஆசைப்பட்டுறேன் பிரதர், நான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்திருந்தா இயேசு கிறிஸ்துவ கூட போய் ஊழியம் செஞ்சுருக்கலாமே, ஓகே, பார்த்துருக்கலாமே. அப்படி மாதிரி வாய்ப்பு இல்லையேச்சு, இந்த காலத்தில் தேவன் நம்மளை பறக்க வச்சுட்டாரே அப்படின்னு யோசிச்சது உண்டு பிரதர். ஓகே சிஸ்டர். அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகதலேனா மரியாலாம் இருந்திருக்கும், நிறைய சகோதரி இருந்தாங்க. ஆனால் அதில் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி அப்படிப்பட்டவங்களாம் இல்லைண்ணா. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை அந்த காலத்தில் பிறக்க வைக்காம இந்த காலத்தில் பிறக்க வச்சிருக்கிறாருன்னா இந்த காலத்துக்கு ஒரு ஊழியம் நமக்குன்னு என்ன தேவன் வச்சிருக்கிறாரோ அதை செய்யணும், அதை என்ன பண்ணக்கூடிய முழு முயற்சியோட செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது தான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஓகே, நல்ல உதாரணம் சிஸ்டர். வேற யாராவது? சிஸ்டர் சுரேகா. ஸ்ரீகளுக்குனே முக்கியமாக பெரிய ஊழியம்னா ஃபேமிலினா, அதுக்கப்புறம் பிரதர் சிஸ்டர் வெளியேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு கேர் கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது. நான் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறது ஃபேமிலியில் ஒரு சகோதரியாக தேவன் அவங்களுக்குன்னு கொடுத்துருக்க கடமைகள் இருக்குல்லன்னா அதை ஒரு கண்டிப்பாக அவங்க புது சிருஷ்டியாக இருக்கிறதுனால முயற்சிகள் எடுப்போம், ஆனால் அதில் தோற்று போயிடுவோம். பட் அப்படியே சோர்ந்து போயிடாமல் கண்டிப்பாக எல்லா சகோதரிகளும் அவங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை புரிஞ்சு சரியாக அவங்க கடமைகளை மிஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை இருக்கும்ண்ணா. ஓகே, பொதுவாக எல்லாரை குறிச்சும் ஒரு யோசனையாக சொல்கிறீங்க. ஓகே, ஸோ அது கூட என்ன அப்படின்னு பார்க்கும்போது யார் யாருக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னா சகோதர சகோதரிகளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறன்றது எல்லாருக்கும் காமன், எல்லாருமே என்ன பண்ணலாம் அந்த ஒரு ஊழியம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்க ஒரு சில ஊழியங்கள் ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். கரெக்டுங்களா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. நியாயமாக இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கிங்களேன், உதாரணத்துக்கு பப்ளிக் மீட்டிங் போடுறோம், அப்போ வசனம் படிக்கிறதுக்கு சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்
அதிகபட்சம் தேவைப்பட்ட 2 பேர் அப்படின்ற ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறோம்னு வச்சுக்கிங்களேன். ஒருவேளை அந்த ஒரு ஊழியத்துக்கான தகுதி, அந்த ஒரு வாய்ப்பை தேவன் யாருக்கு தான் கொடுப்பாரு? யார் நல்லவங்களோ அவங்களுக்கு அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம். நமக்கு கொடுக்காதனால நம்ம கெட்டவங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கும், இதுதான் தப்பான மைண்டு. அந்த அந்த ஒரு தாளந்து யாருக்கு ஒருத்தவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்? வாய்ப்பு தருவார். ஒருவேளை அப்படி கேட்டோம் அப்படின்னா சகோதரிகள்லாம் பிரதர் எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, பிரதர் சகோதரியாக இருந்தாலும் இந்த சகோதரி இந்த ஒரு தாளந்து என்ன பண்ணுறாங்க இருக்குது, என்னை காட்டிலும் அவங்க பெஸ்ட்டாக பண்ணுவாங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அவங்கள இதுக்கு நாமினேட் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சரியா நம்மக்கிட்ட என்ன தாளந்து இருக்குது, நம்மளை காட்டிலும் மற்றவங்க கிட்ட எது பெஸ்ட்டாக இருக்குதுன்றத யார் ஒருத்தவங்க சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையாலுமே அந்த நீதியை அப்ளை பண்ணுவாங்க. இந்த ஊழியம் பண்ண வாய்ப்பு இருக்குது, 2 பேர் இருக்காங்க, யார் ஒருத்தருக்கு அந்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு வரும்போது நீதியின் அடிப்படையில் யோசிச்சு என்னை காட்டில் இவங்க தான் அதுக்கு பாத்திரவான், அவங்க செய்யட்டும், இந்த ஒரு மனநலம் இருக்கு இல்லைங்களா. இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை ஊழியம்னா எல்லாருக்கும் தான் வாய்ப்பு, எல்லாரும் தான் செய்யணும். அதே மாதிரி அதை செய்யறதுனால அவங்க மேன்மையாக தெரியுறாங்க, அதனால நானும் என்ன பண்ணுவேன் அதில் பங்கெடு. இந்த ஒரு ஆங்கிள் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு பார்வை, இந்த ஒரு புரிதல் அப்படின்றது ரொம்ப 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 புது சிருஷ்டிக்கு டேஞ்சர், ஆபத்து. ஒருவேளை அப்படிப்பட்ட மனநலம் இருந்துச்சுன்னா தேவனே அந்த ஒரு வாய்ப்பு என்ன பண்ண மாட்டார், நமக்கு கொடுக்க மாட்டார். ஆனால் அதுக்குவே ஒரு சோர்வுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏதோ எனக்கு விரோதமாக சதி பண்ணுறாங்க பிரதர், அதனால தான் இந்த வாய்ப்பு எனக்கு என்ன பண்ணுறதில்ல, தர்றதில்ல. இவங்க தடையாக இருக்கிறாங்க, நான் வளர்றதில்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, தடை பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு சோர்வு, ஒரு அதிருப்தி. இது என்னவா வெளிப்படுது அப்படின்னு பார்க்கும்போது மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்றதுக்கு என்ன பண்ணுது, இது வழிநடத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த ஒரு சரியான புரிதல் இல்லாமல் தேவனுக்கே நம்ம அவர் ஞானத்தில் குறைவுபட்டிருக்கான்ற ஒரு விஷயத்தை முன்னாடி பார்த்துட்டோம். ஆனால் இங்கே 2வது ஒரு விஷயம், சகோதரர் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறார். தேவனே இப்படி எல்லாம் இந்த சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவயவமாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் நீங்கள் அப்படியே வைக்கல, என்ன அப்படி பண்ணுறதுனால, அப்படி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காதனால நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்றத எதின் அடிப்படையில் தேவன் நியாயம் இருக்கிறதா சொல்கிறாங்க சகோதரங்க. சிஸ்டர் சபிதா. இப்படிப்பட்ட பெரிய ஊழிய வாய்ப்பை கொடுக்கல, புரிந்து கொள்கிற தாளந்தான் எனக்கு கொடுக்கல, இது மாதிரிலாம் யோசிக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுறோமா, தேவன் மேலே ஒரு சர்வாதிகாரியாக இருந்து அவருக்கு கட்டளை கொடுக்குறோமா, தேவனே எனக்கு இவ்வளோ தாளந்து இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஏன் கொடுக்கல, எனக்கு இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அந்த சர்வாதிகாரி மாதிரி அவருக்கு மேலேயே நம்ம இருந்துக்கிட்டு நம்ம அவர் கட்டளை கொடுக்குற மாதிரி அர்த்தமாக இருக்குது. அதே போல் என்ன சொல்ல வரோன்னா, தேவன் இந்த காரியங்கள்லாம் சரியாக நிர்வகிக்க தெரியல, அவருக்கு சரியா யார் யாருக்கு எந்தெந்த ஊழிய வாய்ப்பை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியல அப்படின்னு இது மாதிரி சொல்றதுக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கண்ணா. ஓகே சிஸ்டர். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சர்வாதிகாரியா செயல்படுறது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது இன்னும் ஒருத்தர் யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? எப்படி அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில் தேவன்கிட்ட நம்ம வெளிப்படுத்துகிறோம்? சிஸ்டர் சூரியக்கா. அண்ணா, இது படிக்கும்போது அக்கா சிம்பிளாக சொல்லிட்டாங்க, உண்மையாலுமே பயமாக இருந்துச்சுன்னா இது அது ஆக்சுவலாக இந்த புக்கை படிக்கும்போது நம்ம சோர்வுக்குள்ளே போனால் இதை தான் அடையாளப்படுத்துகிறோமா நம்ம அப்படின்னு ரொம்ப பயமாக, தேவனுக்கே நம்ம கட்டளை பண்ணுறோமா அப்படின்னு. சர்வாதிகாரம்னா நம்ம ஏற்கனவே லைஃப் ஆஃப் ரெஸ்ட்லாம் படிச்சிருக்கோம்னா, தேவனுக்கு மேலே போய் உட்காந்துட்டு என்னமோ தேவனை வேலை, நீங்கள் இதை நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு நம்ம சோர்வுக்குள்ளாகிறது அடையாளப்படுத்துறதுன்றது படிக்க. ஓகே. ஸோ இது எவ்வளோ பெரிய டேஞ்சர் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். நாம் எதுக்காக தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறோம் அப்படின்னா, தேவனே எங்கள் சித்தம் அல்ல உங்கள் சித்தம் செய்கிறோம், உங்களுடைய ஊழியக்காரங்க, உங்களுடைய வேலைக்காரங்க,
உங்களுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு வந்து அர்ப்பணிச்சிருக்கிறோம், கரெக்டுங்களா? ஆனால் இந்த மாதிரி ஒரு யோசனைமின்மையினால, ஒரு தெளிவான புரிதல் இல்லாதனால தேவன் அந்த ஒரு விஷயம் செய்யாத போது இதை ஏன் பண்ணலை, ஏன் நமக்கு நடக்கலை, தேவன் இந்த ஒரு விஷயத்தை நமக்கு செய்யலை அப்படின்றதுனால இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அவருக்கு நீங்கள் சொல்லுங்க அதை நான் செய்கிறேன்னு வந்துட்டு தேவன் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும், இதை செய்யணும். நீங்கள் சொல்லலை அப்படின்னா நான் சோர்வுக்குள்ளே போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்குன்னு நீங்கள் வச்சுருக்க அந்த ஒரு வேலையை என்ன பண்ண மாட்டேன், உற்சாகமாக செய்ய மாட்டேன். அப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்கல அப்படின்னா நீங்கள் சொல்கிறதையும் நான் என்ன பண்ண மாட்டேன். அப்படின்னா அதாவது சர்வாதிகாரம் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. நம்ம அப்படியாப்பட்ட ஒரு வேலைக்காக வரல. தேவன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு, ஒருவேளை நோனா நோ, அதை ஏற்றுக்கொள்றதுக்கான மனசு இருக்கணும். எஸ் அப்படின்னா சந்தோஷமாக என்ன பண்ணணும், அதை செய்யணும். நோ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு முழு மனசோட அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் எந்த அளவுக்கு நம்ம இந்த ஒரு சோர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பட்டவங்களாக இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படியே பார்க்கும்போது இப்போது ஒரு சில சூழ்நிலைகளில் இந்த பலியின் ஜீவியத்தை குறித்து யாராவது சோர்வுக்குள்ள அடைஞ்சிருக்கீங்களா? ஓகே, சோர்வுக்குள்ள சரி நீங்கள் அடைஞ்சதா வேண்டாம். பலியின் ஜீவியத்தை குறித்து யாராவது சோர்வுக்குள்ளாகிறதுக்கு வழி இருக்கா? காமனாகவே பேசுங்க சிஸ்டர் சபிதா. இல்லை, பாயிண்ட் அதுதான். நீங்கள் நடைமுறையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஷேர் பண்ணலாம். ஓகேண்ணா, இது குறித்து நம்ம எப்படி சோர்வுக்குள்ளாகிறோன்னா, ஒரு சில சகோதர சகோதரிக்கு என்ன இருக்கும் எக்லிஷியாலனா, அதிகமான பொறுப்புகளும் அதிகமாக பலி செலுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்கும். அப்படிப்பட்ட சகோதரிகள் என்ன சொல்லுவாங்க, சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தேவன்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், அதுக்காக தேவன் இவ்வளோ சோதனைகள் அனுமதிக்கிறாரு, இவ்வளோ நான் பலி செலுத்த வேண்டியது இருக்குது, என்னுடைய சாக்ரிஃபைஸ் வந்து இப்படி இருக்கே, இவ்வளோ தூரம் நான் பண்ணணுமா, ஏன் இதை ஒரு சில 4-5 சகோதரிகள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டா என்ன, இல்லை சகோதரர்கள் வந்து அதை இது பண்ணிக்கிட்டா என்ன, ஏன் தேவன் எனக்கு மட்டும் இவ்வளோ தூரம் பலி செலுத்துறதுக்கான கஷ்டங்களை எனக்கு கொடுக்குறாரு, இவ்வளோ சோதனைகளை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா இது மாதிரி சோர்வுக்குள்ளாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரதர் சொல்லியிருக்காங்கண்ணா. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இப்போது நம்மளை தியாகம் பண்ணுற விஷயத்துலேயும் அதே வகையில் தேவனுடைய ஞானத்தின் பிரகாரம் நமக்கு அனுமதிக்கக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், இந்த விஷயத்தை குறித்து நம்ம சோர்வுக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி பார்க்கும்போது சகோதரி ஷேர் பண்ணியிருக்காங்க. வேற யாராவது ஷேர் பண்ண முடியுமா? இந்த அழைப்பினுடைய மாபெரும் ஒரு வாய்ப்பு என்ன, அதுக்காக நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஆனால் சாதாரணமாக நம்ம சபையாக முடியாது அப்படின்றது நமக்கு நல்லாவே என்ன பண்ணுது, தெரியுது. இதுக்கு உச்சக்கட்ட தியாகம் வேணும், உச்சக்கட்ட பாடுகள் இதில் என்ன பண்ணுது இருக்குது. இந்த தியாக வாழ்க்கையும் பாடுகளையும் பார்த்து சோர்வுக்குள்ளாக்குறதுக்கு வேற யாராவது பேச முடியுங்களா? சிஸ்டர் செண்பக பிரியா. பிரதர், இந்த பாயிண்டில் எப்படி நம்ம சோர்வுக்குள்ளாயிடுவோம் அப்படின்னா, பலியின் ஜீவியன்றது எல்லாருக்கும் உரியது. இப்போ அந்த பலியின் ஜீவியம் செய்யும்போது தனிப்பட்ட விதத்தில் நமக்கே என்ன இருக்கும்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கும். இப்போ என்னென்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ரொம்ப நம்மளே பலகீனத்தில் கஷ்டப்பட்டுட்ருப்போம். ஆனால் சில பர்டிகுலர் ஒர்க்கு வந்து தேவன் அவங்களுக்குனே வந்து கொடுத்த ஊழியமாக கூட இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன நினச்சிருவோம் அப்படின்னா, இல்லை ஜென்ரலாக ஒருத்தவங்களுக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ணும்போது கூட நம்மளோட ஹெல்த் இங்கே கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். அப்போல்லாம் நம்ம என்ன ஃபீல் பண்ணிவிடுவோம் அப்படின்னா, நான் தான் ரொம்ப முடியாத இருக்கேன்ல, இந்த ஒர்க்கு வேற யார்ட்டையாவது கொடுக்கலாமா, இல்லை வேற யாராவது செய்ய சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திங்கிங்கில் யோசிப்போம். இல்லைன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிக்க மாட்டோம். உண்மையாகவே முடியலன்னா தேவனாக அதை வந்து நம்ம சூழ்நிலையை பார்ப்பாரு. ஆனால் நம்ம அற்பமான ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ கூட நம்ம என்ன பண்ணோம்னா நெக்லெக்ட் பண்ணுவோம். சில ஊழியங்களாக இருக்கட்டும், சில சாக்ரிஃபைசஸை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன ரீசன்ஸை நம்ம புரிஞ்சு வச்சுருப்போன்னா,
ரொம்ப டயர்டாக இருக்கேன், ரொம்ப சோர்வாக இருக்கேன், என்னால் அந்த ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ண முடியாதுன்றதுனால நான் இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுறேன், மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு நினைப்போம். ஆனால் வந்து என்னென்னா தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக முடியாத சூழ்நிலை கூட தேவனே நான் உங்களுக்காக இந்த ஊழியத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நான் செய்கிறேன்னு முன் வரும்போது அதுக்கான பலனை தேவன் கொடுப்பாரு அப்படின்றதான் பிரதர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. வேறு யாராவது? சிஸ்டர், இந்த பாயிண்ட் நீங்கள் பேசிட்டீங்க, அதனால் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகேங்களா? சிஸ்டர் ஜெயராணி. இந்த இதில் நம்மளுடைய அன்றாட அனுபவங்கள் அப்படின்றப்ப எப்படின்னாக்கா நம்ம வந்து பலி செலுத்தும் போது நிறைய அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு வரும். நம்மளுடைய சோதனைகள், அதாவது நம்மளுடைய பரீட்சைகள், பாடுகள் என்ற விதத்தில். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதில் வந்து நிறைய சோர்ந்து போகக்கூடிய காலம், சோர்ந்து போகிறதுக்கு அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவங்கள் நம்ம கற்றுக்கொள்ளும் போது அப்போ என்ன ஆகுனாக்கா அந்த தியாகங்கள், அதாவது என்னென்னா சிலதை விட்டு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வரும். அப்போ விட்டு கொடுக்கணும். அப்போ விட்டு கொடுக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா அந்த பலி செலுத்தக்கூடிய வேண்டிய சூழ்நிலைகள் நம்மளுக்கு வரும். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து நம்ம வந்து நிறைய ஊழியங்களை செய்கிறதுக்குண்டான அந்த வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த வாய்ப்புகள் இல்லாத போதும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மனம் வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து நம்மளுடைய மனம் எந்த அளவுக்கு ரம்மியமாக இருக்குது அப்படின்றத நம்ம நினைக்கும் போது அப்போ அதில் வந்து நம்ம தெரிந்து கொள்ளும்போது நம்ம வந்து பலி செலுத்துறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு சோர்வுக்குள்ளாக போக மாட்டோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சிஸ்டர். சிஸ்டர் சுரேகா. நான் புரிஞ்சுக்கிட்டது சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பலி செலுத்தணுன்றத சிம்பிளாக அற்பமாக நம்ம என்ற விஷயத்துலேருந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன்னா என்னென்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கும். அதாவது சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் சின்ன சின்ன விஷயம், அது ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், ஃபேமிலியோட என்னை பொறுத்தளவு ஜாயின்ட் ஃபேமிலி, அப்போ லீவ்னா அவங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தேவனுக்காக ஆக்சுவலாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை விட்டுட்டு தான் இங்கே வரணும். அது நம்மளுக்கு சின்ன ஒரு கஷ்டத்தை கூட கொடுக்கும். இல்லைனா அவங்க மூலயமா ஆமாம் ஏன் வரல அப்படின்னு சில திட்டுகள் கூட வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்னென்னா சில மன அழுத்தம் சோர்வுக்குள்ளே நம்ம போவோம். அந்த மாதிரி போகாமல் அந்த பலியின் ஜீவியத்தை வந்து நம்ம சரியாக குட்டி குட்டி விஷயமா இருந்தால் கூட தெய்வனுக்காக அது பலி செலுத்துகிற விதம் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தியாகம் அப்படின்ற ஒரு விஷயம், சாக்ரிஃபிஷியல் லைஃப் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம வலி வேதனை இல்லாமல் என்ன பண்ண முடியாது. அது தியாகம் அப்படின்ட்டாலே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பலியின் ஜீவியம் அப்படின்ற ஒரு விஷயமே அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய கம்ஃபர்ட்டோட என்ன பண்ண முடியாது. அதை அதாவது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு குடும்பம், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் உலகத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது இருக்க முடியாது. அப்போனா இதெல்லாம் தியாகம் பண்ணுறோம் அப்படின்னா ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நியாயமாக இருக்கக்கூடிய சந்தோஷம் கூட நமக்கு வாய்ப்பு இருக்கும், ஆனால் தேவனுடைய அனுமதி இருக்காது. அப்போ இந்த மாம்சத்துக்கு இல்லை நம்முடைய யோசனைக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் அதுவுமே தேவனுக்காக தியாகம் பண்ணுறதுனால அந்த ஒரு நியாயமான சந்தோஷத்துங்களை கூட நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், இழக்க வேண்டி இருக்குதோம். ஆனால் இது மாம்சத்துக்கு என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது சோறு ஒரு பக்கம் என்ன பண்ணியிருக்கோம், உண்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன எப்போ பார்த்தாலும் மீட்டிங்கு, அதுக்கப்புறம் காலைல போயிட்டு சாப்பிட்டு அவசர அவசரமாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது சாயந்தரம் என்ன பண்ணோம், அப்புறம் ஒரு மீட்டிங்கு, அப்புறம் வீக் டேஸ். ஆனால் இப்போ வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போனதுக்கப்புறம் இடையில வேறு 2 வாரம் கொடுக்க. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இது சந்தோஷத்தில் பண்ணுறோம். கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாலுமே ஜெனிப்பிக்கப்பட்டு புது சிருஷ்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இதை கூட தியாகம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஞாயிறு ஆராதனையோட அவங்களோட சந்தோஷம் என்ன ஆகிடும், எங்கே வார கொடுக்கைக்கு போனால் இன்னும் நம்ம அதில் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும், இன்னும் பலியாக வேண்டிய விஷயம் இருக்கும். இந்த அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்க கிட்ட இருந்து பார்த்து ஒருவேளை நம்மளும் இந்த மாதிரி முழுசாக ஒப்பு கொடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக உலகத்தை வெறுத்த வாழ்க்கை,
கம்ப்ளீட்டாக மாம்சத்தை வெறுத்த ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியுமா? இப்படி சோர்வுக்குள்ளே போனால் அநேகர் இருக்கிறாங்க. அதனாலேயே அப்படியே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளே மட்டும் நான் என்ட்ராவே என்ன பண்ண மாட்டேன். உள்ளே வந்துட்டா நிறைய என்ன ஆகும், நிறைய என்ன ஆகும்னா வலி வேதனைகள் இருக்கும், சோர்வுக்குள்ளாக வேண்டிய விஷயம் இருக்கும். ஏன்னா ஒருவேளை இந்த பாடுகள் அப்படின்ற ஒரு விஷயம் தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பனாக எல்லாத்தையும் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறது இல்லை, காமிக்கிறது இல்லை. கரெக்டுங்களா? ஆனால் அது வளர்ச்சி அடைய அதோடைய வீரியம் என்ன ஆகும், நமக்குள்ள அதிகமாகும் போது இந்த பாடுகளை பார்த்தே நிறைய பேர் என்ன எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, கஷ்டம், போராட்டம், இதே வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது கூட சோர்வுக்குள்ள என்ன பண்ணும், கொண்டு போகும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு புது சிந்தனை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், பலமுள்ளதாக இருக்குது. அந்த சிந்தனை எப்படி யோசிக்கும்? சகோதரங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பிரதர் கந்தசாமி. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. நாங்கள் இந்த சோர்வுக்குள்ளே போகின்ற விஷயத்தில் வாரத்தில் 2 நாள் கூடிக்கு வரணும்னு யோசிப்போம். அந்த நேரத்தில் என்ன தெரியுங்களா, நம்ம இவ்வளோ வெயிலில் கஷ்டப்படுறோம், வேலை பார்க்குறோம், சாயந்தரம் போகணும், குளிக்கணும், கிளம்பணும் அப்படின்னு பல யோசனை இருக்குங்க. இருந்தாலும் என்னடா அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு கூட சோர்வுக்குள்ளே வருங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஒரு நிமிஷம் யோசிப்போம், இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளில் நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம போகணும் கிளம்பணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தாலே போதுங்க, நமக்குள்ள உற்சாகம் வந்துடும். அதனால் நம்ம கிளம்பி டக்குன்னு வர மனசு உற்சாகத்தோடு இருக்கு. ஓகே, அப்போது சோர்வு இருக்கிறதுனால இந்த மாதிரி பலியன் ஜீவியம் ஜீவிக்கிறதுல எவ்வளோ தடை இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போது அருமையான ஒரு பாயிண்ட்டு, வாரம் தான் கூடுக்கு நடக்குது, இந்த வாரம்லாம் அடுத்த வாரம் என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். இல்லை அப்படி போகிறதுனால கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், நம்முடைய சரீரம் கஷ்டப்பட வேண்டியிருக்கோம், வேதனைப்பட வேண்டியிருக்கோம். அப்போது ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு கூடுகையை மிஸ் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறதுனால ஒரு இருதயத்தில் சந்தோஷத்தை ஃபீல் பண்ணவங்க யாரா இருக்கீங்களா? அதாவது இன்னைக்கு போனால் டயர்டாகிடுவோம், அதனால் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்து உண்மையாலுமே ஒரு மனது ஒரு சந்தோஷத்துக்குள்ளேயும் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளேயும் போனவங்க யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுங்களா? இல்லையா? அப்போ அந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அது சரியான முடிவா? அது இல்லை, உண்மை இல்லை, அது பொய்யான ஒரு ஏமாற்று வேலை, நம்முடைய சரீரத்தினுடைய ஏமாற்று வேலை. 2 கூடை இருக்கா, ஒரு கூடைக்கு என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம், இன்னொரு கூடைக்கு என்ன பண்ணலாம், கட்டடிச்சுக்கலாம். பசங்க சொல்ற மாதிரி என்ன கிளாஸு கட்டடிக்கிறோம், நம்ம கட்டடிச்சுக்கலாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் பாடி வேற ரொம்ப டயர்டாக இருக்குது, வேலை செஞ்சு லீவ் போட்டுக்கலாம். ஸோ அப்படின்னு யோசிக்கிறதுனால உண்மையாலுமே அந்த ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்ததுனால தான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, சொல்ல முடியாது. உண்மையாலுமே சொல்ல முடியாது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். உங்ககிட்ட இருந்து வந்த எல்லா பதிலும் அதுவாக தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த மாதிரியான வாய்ப்புகள் நம்மளை தியாகம் பண்ணுறதுக்கு தேவன் அதிகமாக பாடுகளை கொடுத்து நம்மளை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படின்னா என்ன பண்ணலாம், எப்படி இருக்கணும் நம்முடைய மனநிலைமை? சிஸ்டர் சிவசக்தி. இப்போ நம்ம பார்க்குறோம் தியாகங்கள்னா நம்ம சுயத்தை தியாகம் பண்ணுறது. அப்போ சுயத்தை தியாகம் பண்ணால் தான் தேவனுடைய வேலையை நம்ம செய்ய முடியும். அதே ஒரு பலிகள்னு சொன்னால் அப்போ அங்கே பலிகள்னு போய் அங்கே எரிய வைக்கும் போது ஃபுல்லாக சாம்பலாக வரைக்கும் எரிஞ்சால் தான் அங்கே பலிகள் செலுத்தப்படுது. அப்போ நம்ம சுயத்தையும் தியாகத்தையும் நம்ம பலி செலுத்தினா மட்டும்தான் அவருடைய போயிட்டு நம்ம சேர முடியும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா ஒரே நாளில் செலுத்தக்கூடிய விஷயமும் கிடையாது. அன்றாட தேக பலி நம்ம அனுபவங்களை சுயத்தை எல்லாத்தையுமே வெறுத்தா மட்டும்தான் நம்ம பலி செலுத்த முடியும். அப்போ பலி செலுத்தும் போது நம்ம தேவன் கூட இருந்தால் மட்டும்தான் பலி செலுத்த முடியும். அதற்காக என்ன செய்யணும்னா நம்ம உற்சாகமாக அடையணும், சோர்வுக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா நம்ம ஆசிரியப்பட்ட அந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சங்கதியினர் இருக்கும்போது அவங்களும் அந்த வேலைகளை செஞ்சுட்டு நாமளும் அந்த வேலையை செஞ்சுட்டு, ஆனால் நேரம் கிடைக்காது தான், வாய்ப்பு இருக்காது தான், நிறைய விஷயங்கள் இருக்குதான்.
ஆனால் நம்ம என்ன செய்யணும், அந்த வேலைகளை சுருக்கிட்டு, அப்போ கூட நம்ம ஃபஸ்ட் டைம் போகும்போது கூட ஏசு கிறிஸ்து தான் கேட்டார், இந்த வேலையை நான் எப்படி சுருக்கிக்கணும்னு தான் கேட்டார். அதுபோல் நம்ம சுருக்கிக்கிட்டு நம்ம சுயத்தையும் பலிகளை நம்ம தியாகம் பண்ணால் மட்டும்தான் அவரோட கூட பலிகளை வந்து பாடுகளில் பங்கு பெற்றால் தான் அவரோட கூட ஆளுகையில் நம்ம சாழ முடியும் அப்படின்றத புரிஞ்சு. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ கரெக்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இங்கே பார்த்தோம் நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் அந்த அழைப்புக்கப்பட்ட அழைப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பலியின் ஜீவியம் செய்கிறதுக்கு, இன்னொன்று பாடுபடுறதுக்கு. கரெக்டுங்களா? இந்த 2 விஷயம் தான் நம்மளை எங்கே கொண்டு போகுது? பரலோகத்துக்கு கொண்டு போகுது. அப்போ இந்த 2 விஷயம் நம்ம வாழ்க்கையில் நிறையா கிடைக்குது. என்ன பண்ணணும் ஆக்சுவலி? நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்கிறாருன்னு சந்தோஷத்தான் படணும். ஆனால் இதை பார்த்து சோர்வு அடைகிறோம் அப்படின்னா இது கண்டிப்பாக நம்முடைய மாம்சத்தினுடைய பலகீனம். அடுத்து சோர்வு அப்படின்ற ஒரு எதிரி நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தொடர்ந்து தாக்கிக்கிட்டே. ஏதாவது சாத்தான் வந்து என்னன்னு பார்க்கும்போது நிறைய விஷயத்த முன்னாடி சண்டை போடுறதுக்கெல்லாம் காமிச்சு விட்டு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுற ஒரு விஷயத்த அதான் படித்தோம் இல்லையா, போன வாரம் தியானிச்சிருப்போம். இந்த மாதிரி பின்னாடி இருந்து தாக்குற ஒரு ஆயுதம் அப்படின்றது தான் சோர்வு அப்படின்ற பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இந்த ஒரு காரியத்தில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தோம்னா, சோர்வு அடைவதற்கு பதிலாக நிறைய பலியாகிற வாய்ப்பு கிடைக்குது, நிறைய உபத்திரம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதனால உற்சாகம் அடைய வேண்டியதுதான் இருக்குது. கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது சோதனைகள் மற்றும் பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் நம்ம சோர்வடைவதற்கு பதிலாக உற்சாகம் அடைய பண்ணணுமா? கரெக்டுங்களா? சரி, அதிகமாக பாடு என்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கறதுனால நான் சோர்வுக்குள்ளே போயிருக்கிறேன். அடுத்து தேவனே பார்த்து ஏன் இந்த அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு தேவன்கிட்ட யாராவது பேசியிருக்கிறீங்களா? சாட்சி ஏன் இந்த அளவுக்கு என்ன பாடுபடுத்துறீங்க, என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீங்க உபத்திரவங்களை பாடுகளை கொடுத்து? இந்த மாதிரி தேவன்கிட்ட கேள்வி கேட்டவங்க அனுபவம் இருக்குதா வாழ்க்கையில்? அதான் இந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக பாடுகள் உபத்திரவம் வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கிறதுனால அதனால் நான் சோர்வுக்குள்ளே போயிட்டு தேவனே பார்த்து ஏன் தேவனே அப்படின்னு யாராவது சாட்சி சொல்ல முடியுங்களா? கேட்டிருக்கப்படுது என் வாழ்க்கையில் அப்படின்னு. தேவனுக்கு மகிமை உண்டாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வேலையே இல்லை, நானும் போய்ட்டு டெய்லியும் வேலை கேட்பேன், நாளைக்கு வா இன்றைக்கி வந்து சொல்லிட்டு இதாக போயிடுச்சு. ஆனால் படுத்தா திடீர்னு பார்த்தா நைட்டு ஒரு 2 மணிக்கு பார்த்தோன்னா தூக்கமே வராது. எழுந்து வெளியே வந்து பார்த்தாக்கா ஒரு மாதிரி மூச்சு திணற மாதிரி இருக்கும். என்னடா இவ்வளோ வெட்ட வெளிச்சத்தில் மூச்சு திணற மாதிரி சொல்லிட்டு, ஏன் இப்போ உலகத்துலேருந்து அழிச்சிட்டாரு, எந்த ஒரு வேலையும் கண்மூடித்தனமாக இருக்குது, எவ்வளோ வேலைகள் இருக்குது, நான் எந்த வேலைக்கெல்லாம் வேலை வரலையே, என்ன தேவனி எதுக்காக இந்த மாதிரி என்ன படுறீங்க? போயிட்டு கேட்ட நேரம்லாம் நிறையா உண்டு, தேவன்கிட்டே கேள்வி கேட்ட நேரம்லாம் உண்டு. ஏன்னா தெரியல எனக்கு, ஏன் எனக்கு வேலை அமையலை, என்ன ரீசனே எனக்கு தெரியல. ஆனால் சத்தியத்தை மட்டும் கிடச்சிது. பட் அது சத்தியத்துக்கு நான் தாற்பயம் என்கிட்ட இல்லை, அதை புரிஞ்சுக்கிற மனநிலையும் தாற்பயம் இல்லாததுனால ஒரு வேளை தேவன் அப்படி எனக்காக அது போல் ஒரு வேலையை சூழ்நிலை ஏற்படுத்திட்டாரான்றது புரியல எனக்கு. இது வந்து சத்தியத்துக்கு முன்னாடி நம்ம சத்தியத்தில் வருவதற்கு ஒரு சில சூழ்நிலைகள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. சத்தியத்துக்குள்ளே வந்து ஓகே, அந்த உதாரணம் கண்டிப்பாக நல்ல உதாரணம் தான். அப்படி தான் நிறையவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. சத்தியத்துக்குள்ளே வந்து இதுக்குட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது நிமித்தமாக நான் அநேக உபத்திரவங்களை பாடுகளை என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுமதி இருக்கிறத உணர்ந்திருக்கிறேன். ஆனால் அதை புரிஞ்சிக்காம தேவனுக்கிட்டே ஏன் இப்படி பாடுபடுத்துறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஷார்ட் சொல்கிறீங்களா? சிஸ்டர் ஆலிஸ், இதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குதுக்கு. ஆனால் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஏன்னா முன்னாடி நாள் வர சோதனையே பயங்கரமாக இருக்கும். அது என்ன பண்ணுறது, அடுத்த நாள் எழுந்திரிச்சு முன்னாடியே ப்ரிப்பேர்டாக ப்ரேயர்லாம் பலமாக பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் அப்படி வரும்போது தான் அந்த சோதனையே ரொம்ப பெருசாக இருக்கும். மைக்கு கொஞ்சம் இடைவங்க. அப்போது ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம என்ன குணலட்சணம் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோமா, அந்த குணலட்சணமே வராத அளவுக்கு பெரிய சோதனையாக இருக்கும். அப்போ தான் நான் ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். அப்போ தான் நான் தேவன்கிட்ட கேட்குறது, தேவனே எனக்கு
ஏன் இப்படி ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து என்னன்னு பார்க்கும்போது ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்றதுக்காக முயற்சி எடுத்து சோர்ந்து போகிறது, அது தனிப்பட்ட சோர்வு. அது பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம், பார்ப்போமான்னு தெரியல. இது கேள்விக்குறி தான். சரி, ஓகே. இப்போது நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் பாடுகள் அதிகமாக தேவன் அனுமதிக்கிறார்ன்றதுக்காக சோர்வுக்குள்ளே யாராவது போயிருக்கீங்களா? அப்படி போகும்போது தேவனை பார்த்து கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஏன் தேவனே இப்படி? சிஸ்டர் சுரேகா, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாம்? அமைதியாக இருக்கலாம். நான் சத்தியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே பிரதர் சிஸ்டர்ஸ்க்காக நம்ம ஒரு சில ஊழியங்கள் ஏறெடுப்போம்னா, அப்படி பண்ணும்போது ஃபேமிலிக்குள்ளே சில இஷ்யூ ஆகும். அது ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப சோர்வுக்குள்ளே போகும். அந்த ஒரு சூழ்நிலையே அடுத்து இனிமேல் இந்த நன்மையை நம்ம செய்யவே கூடாதுடா நம்ம லைஃப்பில், அப்படி பண்ணதுனால தானே இன்றைக்கி நம்ம ஃபேமிலிக்குள்ளே சண்டை வருது. அதனால் அதை நம்ம பண்ணவே வேண்டாம், அந்த நன்மையை செய்யவே வேண்டான்ற ஒரு முடிவெடுத்து தேவன்ட்டு போயிட்டு ஏன்பா அப்படின்னு அடுத்த கொஷின் அவங்கக்கிட்ட போய் கேட்டிருக்கேன். பட் ட்ரூத் புரிய அது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, தேவனை பார்த்து ஏன் தேவனே என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? உபத்திரவத்தை வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது உண்மையாலுமே சரி, ஓகே. நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பாடுகளுக்குள்ளே அனுமதிக்கப்படுது அப்படின்னா உண்மையாலுமே சந்தோஷப்படணும். ஆனால் மாம்சம் ரொம்ப என்ன பண்ணும்? கஷ்டப்படும். ஏன்னா அந்த சூழ்நிலை மேற்கொள்கிறதுக்கு, அதை சகிக்கிறதுக்கு, அதை கடந்து வர்றதுக்கு, இல்லை அப்படியே அதே ஒரு வாழ்க்கையில் தேவன் நம்மளை அனுமதிக்கிறார் அப்படின்னா உண்மையாலுமே இந்த உபத்திரவங்கள் சோர்வுகளை உண்டாக்கும். ஒருவேளை அந்த சோர்வு ஒருவேளை என் வாழ்க்கையில் இன்னும் வரல பிரதர், கஷ்டத்தை பார்த்து அப்படின்னா நம்ம யோசிக்கணும், ஒருவேளை இந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பார்த்துருவானுங்களா நம்ம நடந்துட்டு இருக்கிறோமா அப்படின்றது ஒரு கேள்விதான். அப்பனா இந்த சத்தியத்தை கேட்டு அதன் அடிப்படையில் வாழ்கிறவங்களுக்கு பாடுகள் அப்படின்றது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஒரு வேளை என் வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லை அப்படின்னா யோசிக்கணும் நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரும்போது இது நம்முடைய நன்மைக்காக தான், இதன் மூலமாக தான் தேவன் நம்மளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு வேளை வேறு மனநிலைமையில் சோர்ந்து போகிறதோ இல்லை தேவனே பார்த்து நம்ம கேள்வி கேட்குறதோ இருந்துச்சு அப்படின்னா அது உண்மையாலுமே அது சரியான ஒரு மனநிலைமை இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ 2ஆம் வகையான சோர்வுக்குள்ளே போயிடலாங்களா? ஓகே, 2ஆம் வகையான சோர்வு என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவர்கள் செய்த அல்லது செய்ய தவறின அந்த ஒரு காரியங்களுக்காக நம்மளை நாம என்ன பண்ணுறது? சோர்வுக்குள்ளாகிறது. இப்போ உலகத்தாரை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. பிரதர் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்க, நம்முடைய பக்கத்து வீடு, இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் அது நம்ம சம்மந்தப்பட்டே இருக்க மாட்டோம், கரெக்டுங்களா? அந்த மாதிரி இப்போ இங்கே என்ன விதமான ஒரு சோர்வுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுற்றி இருக்கிற மற்றவங்களால அப்படின்னு சகோதரர் சொல்லியிருக்கிறார். யார் ஷேர் பண்ணுறீங்க? இதில் இருக்கிறத சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலாக அடுத்து வரலாம். பிரதர் செல்வம். ஸோ இங்கே பேர் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்னன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் அவர் மது அருந்திட்டு அவங்க வீட்டில் சண்டை போடுற ஒரு விஷயம். ஸோ அதை இங்கே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க வீட்டில் இவர் சண்டை பண்ணுறதை பார்த்து இவங்க சோர்வுக்குள்ளாகி கோவத்தில் எதையாவது போட்டு உடைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறத எங்கள் பேர் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ மற்றவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, அது ரொம்ப தீமையாக இருக்குது, நியாயமே இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலி அது அவங்களுடைய அபூர்ணம், பலகீனத்தை உச்சக்கட்டத்தில் கூட நிறைய விஷயம் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. இந்த மாதிரி சோர்வுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடியாகவே
நம்மளை சுற்றி இருக்கிறாங்கல்ல, சத்தியத்தில் இல்லாத உலக ஜனங்களாக இருக்கக்கூடிய அவங்க நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை நம்முடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம கூட பிறந்தவங்களாம் என்ன பண்ணலாம் இருக்கலாம், இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். இப்போ அவங்க வந்து செய்கிற விஷயங்கள் உண்மையாலுமே தப்பாக இருக்கும், ஒரு அராஜகமாக இருக்கலாம், இல்லை வந்து நீதியின் அடிப்படையில் இருக்காது, மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணுன்றதுக்காகவே செய்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பார்த்து மற்றவங்க பண்ணுற அந்த ஒரு அநீதி தீமையை பார்த்து சோர்வுக்குள்ளே போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா? உலக ஜனங்களாக இருக்கிற ஒரு விஷயம் ஒருத்தவங்க பண்ணுறதுனால அதை யோசிச்சு அதை அப்படி ஏன் இருக்கிற அதுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் இப்படி ஏன் இருக்கிறாங்கன்றதுக்காகவே என்ன பண்ணுறது, அதையே யோசிச்சு சோர்வுக்குள்ள. யாருக்காவது இந்த மாதிரியான அனுபவங்கள்? சிஸ்டர் சுரேகா, ஒருவேளை எல்லாருமே வந்து எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா, உலக ஜனங்கள் அறியாமல் பண்ணுறாங்க பிரதர், அதனால நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பெருசாகவே அது பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துறதில்ல அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்குறீங்க. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் பிரச்சனையா இல்லை? சரி, ஓகே. சிஸ்டர் சுரேகா, நான் சிம்பிளாக இதில் சொல்லியிருக்க மாதிரினா, எங்கள் அப்பா தான். நான் அடிக்கடி எங்கள் ஃபேமிலியை குறித்து சோர்ந்து அதையே யோசிச்சுட்டு இருப்பேன். அப்பா வந்து குடிப்பாங்க, நிறைய சண்டை போடுவாங்க, அம்மாவோட பயங்கரமாக அடிப்பாங்க, இந்த கொடுவா அதெல்லாம் வச்சு கூட வெட்டியிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கிறாங்க. அப்போலாம் வீட்டில் பேசுறது கூட மாட்டேன், பக்கத்தில் தான் இருப்பாங்க, பேச மாட்டேன். ஏன்னா அதையே குறித்து ஏன் எங்கள் அப்பா இப்படி இருக்கிறாங்க, அம்மா நிறைய கடன் வாங்குவாங்கண்ணா, அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இவங்க இப்படி ஞானம் இல்லாமல் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு தோணி சோர்வுக்குள்ளே போயிருக்கேன். ஓகே. ஸோ மற்றவங்களுடைய அந்த அபூர்ணத்தினுடைய ரொம்ப ஜாஸ்தியாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உண்மையாலுமே இப்படிப்பட்ட அபூர்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படி பார்க்க சந்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய விஷயத்தினால் நான் இந்த மாதிரி ஒரு சோர்வுக்குள்ளே போனேன். சிஸ்டர் விக்டோரியா. நான் வந்து போன சோர்வு என்னென்னா, எங்கள் வீட்டாண்ட எப்பவுமே ஒரு பசங்க சரி பெரியவங்களும் சரி ஒரே சத்தமாகவே இருக்கும், எந்த நேரமும் ஏதாவது பற்றி சண்டை சத்தம், சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாக்கிடுவாங்க. அது வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அப்படி தான் அவங்க சத்தம் போட்டுறாங்க. ஒரு நேரம் நம்மளுக்கு வந்து அவங்க சத்தம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், என்னடா ஒரே சத்தமாக இருக்குதுன்னு நினச்சி சில டைமில் சோர்வு போய் இந்த இடத்துல இருக்கவே கூடாது, இந்த இடத்த விட்டு வேறு எங்கன்னா வீடு பார்த்துட்டு போகலாம் அப்படிலாம் போய் நிறைய இடத்துல சோர்வு பார்த்துக்குள்ளே போயிருக்கேன். ஓகே. ஸோ பெரியார் நகரில் சத்தமா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான், வெட்டு குத்து அடிதடி இல்லாம. சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த மாதிரி நம்ம சுத்தி என்ன பண்ணுது, பிரச்சனைகள் இருக்குது. வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? நல்ல உதாரணம் சிஸ்டர். சிஸ்டர் கஸ்தூரி. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பக்கத்தில் நம்ம ஸ்டாஃப் இருப்பாங்க, கொலிக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஸ்டோரி போடுவாங்க, உடனே ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. நான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பேன், உடனே அடுத்த செகண்ட் ஒரு நிமிஷமும் அவங்க டக்குனு ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க, உடனே ஃபோட்டோ எடுப்பாங்க. எனக்கா டென்ஷன் ஆகும், எனக்கு என்னடா என்னையும் கூப்பிடுவாங்க, அக்கா வாக்கா ஸ்டில்லுக்கா நீ என்னையும். மேடே கூட அப்படி தான், அக்கா என்னக்கா எதுக்கு எடுத்தாலும் ஃபோட்டோக்கே வர மாட்டேறீங்க வாங்கக்கான்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம், மேடே இன்னைக்கு உழைப்பால் எடுத்துகிறோம் வாங்கன்னு சொல்லிட்டு என்னையும் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ. எந்த நேரமும் அந்த ஸ்டோரி போடுறதுக்கு இவங்க இன்னும் இப்படி பண்ணிட்டே இருக்காங்களேன்னு எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் பயங்கர சோறுக்குள்ளாவானா எனக்கு பிடிக்க அந்த ஃபோட்டோ எடுக்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம விரும்பாத விஷயம், நம்ம எதிர்பார்க்காத விஷயம், நமக்கு பிடிக்காத விஷயம், ஸோ நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான விஷயம் உலகத்தில் பார்க்கும்போது நமக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்குது. கரெக்டுங்களா அண்ணா? ஓகே, ஷேர் பண்ணுறீங்களா? அங்கே பெரியார் நகரில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நமக்கு தெரியும். எப்போ மாதத்தில் ஒரு 10 தடவைனாலும் என்ன ஆகிடுன்னு நடந்துடும். அது எப்போல்லாம் நான் வந்து வீட்டுக்கு போகலான்ட்டு சாயந்தரமும் மதியமும் போகிறேனோ அப்போல்லாம் வீட்டை மறைச்சிடுவாங்க. போகாத அளவுக்கு ஏதாவது ஒரு காது குத்து சாவு ஏதாவது ஒன்று நடந்துடும். வீட்டை சமீனா போட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா வழியை மறைச்சிடுவாங்க. ஒரு சில டைமில் அந்த பக்கம் வர வழியும் மறைச்சிடுவாங்க, 2 பக்கமும் மறைச்சிடுவாங்க. பார்த்தா வண்டி ஓடுறதுக்கு இடம் இருக்காது, எப்படி போகிறதுன்னு தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி சோர்வுக்குள்ளே போயிட்டு அப்படியே நிற்பேன். அப்படியே அப்புறம் ஃபோன் பண்ணி அப்புறம் அவங்க எங்கேயாவது வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் பூந்து போகணும் உள்ள. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அடிக்கடி ஏற்படும்.
அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ரோட்டை மறைச்சி அந்த மாதிரி பண்ணுமா? ஓகே, ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அது தப்பு தான், அது நியாயமும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே, எல்லாமே நீதியின் அடிப்படையில், எல்லாமே நாம் விரும்புகிற மாதிரியே செய்ய முடியுமா அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுக்கு? சரி, அப்படின்னா நம்மளை சுற்றி இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கலேன். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிக்கிறதா இருக்கார். நம்ம கூட வேலை செய்கிறவங்க எப்போ நம்மக்கிட்ட குற்றம் பார்க்கலாம், ஏதாவது குறை சொல்லலாம் அப்படின்னே இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்திலேயே, அதாவது சத்தியத்தில் இல்லாதவங்க, சத்தியத்தில் உள்ளே இருக்கிறவங்க அப்புறம் வரப்போகிறோம், சத்தியத்தில் இல்லாதவங்க இந்த மாதிரி அவங்க பண்ணுற விஷயம் எல்லாமே கண்டிப்பாக என்ன பண்ண நம்மளை, ஏன்னா எதுலையுமே நியாயம் இருக்காது, எல்லாமே குறையாக இருக்கும், அபூர்ணமாக இருக்கும், அநீதி இருக்கும். இதை பார்த்து பார்த்து சோர்ந்து போகக்கூடாதுன்னா இப்போ அந்த ஒரு விஷயத்தில் நம்ம எப்படி பார்க்குறவங்களா இருக்கணும்? ஃபெலிக்ஸ் அண்ணா. பிரதர், இந்த விஷயம் வந்து பார்க்கும்போது ஸோ கூட இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் அப்படி இருக்கலாம், அப்படின்ற மாதிரி சகோதரர்கள், அதாவது என்னுடைய உறவினர்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தில் வந்து கொஞ்ச நாளில் எனக்கு நடந்த ஒரு விஷயங்கள் தான், அனுபவங்கள் தான். அது எப்படி சோர்வுக்குள்ளே கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது எங்கள் அப்பா இறக்கும்போது என்னாச்சுன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அநீதியாக நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது சிஸ்டர் வேலைக்கு வந்து வெளியில் வாடகை இருக்கிறோம். ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கும் 2 பேர் இல்லையா, அது அந்த சகோதரருக்கும் இடம் வேணும், எனக்கும் இடம் வேணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வெளியில் தானே இருக்கிற, வெளியிலே இருந்து என்ன பண்ணிவிட்டு நாங்கள் இந்த இடத்த எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியான ஒரு விஷயம் நடந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஸோ அப்போ நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் சகோதரருக்கும் தெரியும். ஆனால் நம்ம ஒரு சில விஷயங்கள் அங்கே சொல்லும்போது எதுவுமே எடுப்படலை அப்படின்றத காரியத்தில் சகோதரர்கிட்டே வந்து கூட சொல்லியிருப்பாங்க, முரளி பிரதர்கிட்ட. ஸோ இவன் பண்ணுறது எதுவும் என்ன பண்ணல, எனக்கு சரி வரல, ஆனால் இவங்க வந்து இந்தமாரி பண்ணுறாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முரளி பிரதர்கிட்டே கம்ப்ளைண்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது குறித்து பார்க்கும்போது நீதி இல்லாத ஒரு விஷயம் தான் நடக்குது. ஆனால் அது அநீதியாக தெரியுது, எனக்கு தெரியுது, ஆனால் பொறுத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தில் சோர்வு அடைஞ்சு நானே என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னடா இது இந்தளவுக்கு ஒரு பலவீனத்துக்குள்ளே போயிருக்கிறேன் அப்படின்றத அதுக்கப்புறம் பின்பாடு உணர்ந்தேன். தேங்க்யூ. ஓகே, ஸோ நமக்கு எதிராக இந்த மாதிரி அநீதி, நமக்கு எதிராக தீமைகள் இல்லை, நம்மவே சம்மந்தப்பட்டிருப்போம் மாட்டோம். ஆனால் இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீட்டில் பக்கத்து வீடுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுக்காரர் எப்போ பார்த்தா குடிச்சு வந்து அவங்களுடைய மனைவியை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறார், இல்லை பிள்ளைகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறார். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் டெய்லி, எப்படி இருக்கோம்? இப்போது இங்கே பிரதர்ஸ் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் ஏதாவது போட்டு உடைக்கலாம், இல்லை வாய்ப்பு கிடைச்சா அவருக்கு என்ன பண்ணலாம், அவர் ஏதாவது பண்ணணும். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளாவே என்னன்னு பார்த்தோன்னா மற்றவங்களுடைய அபூர்ணங்கள் குறைகளை பார்க்கும்போது ஒரு சோர்வுக்குள்ளே வழிநடத்தப்பட வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரியான விஷயம் சகோதர சகோதரி மத்தியில் காணப்பட வாய்ப்பு இருக்கா? யார் ஷேர் பண்றா? இதே மாதிரியான ஒரு விஷயம் சகோதர சகோதரிகள் தவறுவதற்கு, மிஸ் ஆவதற்கு, இல்லை நம்மளே சோர்ந்து போகிற அளவுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன். பிரதர் செல்வம். வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம அதிகமாக யார் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா சகோதர சகோதரிகள் கூட தான். ஏன்னா உலகத்துலேருந்து தேவன் பிரிச்சுட்டாரு. ஸோ பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் பார்க்கும்போது கூட தெரியும் அது ஏதோ அபூர்ணம், அவங்க அறியாமல் செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் சகோதரனோ சகோதரியோ செய்யும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்னா, இவ்வளோ சத்தியத்தை கேட்டுட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு மிகுந்த சோர்வுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் நம்ம தேவனை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அவங்களுக்காக நம்ம அதிகமாக ப்ரேயர் பண்ணிக்கிறது சரியானதாக இருக்கும். ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பின்னாடி வரலாம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பின்னாடி இருக்கிறதுனால இப்போது சகோதரிகளுக்கு ஓப்பனான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திருமணமான சகோதரிகள் பதில் சொல்லலாம், அவங்களுடைய சகோதரர்கள் சத்தியத்தில் இருக்கணும். ஓகேங்களா? அதுவும் சத்தியத்தில் உங்களை பார்த்து பார்த்து வழிநடத்துறவராக இருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? இல்லை எதுவும் சரி, கொஸ்டின் ஒன்றும் முடியல. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்படிப்பட்ட சகோதரன் உங்களுடைய கணவன்
என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா மரிச்சிட்டார். கணவன் தன்னுடைய ஓட்டத்தை இந்த பூமியில் நிறைவு செய்துட்டார். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புது சிருஷ்டியான மனைவியாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? அதை என்ன பண்ணால் சரியாக இருக்கும் இப்படி கூட நீங்கள் சொல்லலாம். இன்னொரு தடவை கணவன் இருக்கிறாங்க சத்தியத்தில், கணவன் மனைவியாக நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓடிக்கிட்டு இருக்கும்போது கணவன் மறிச்சிட்டார். இப்போ மனைவி மறிச்சிட்டாலும் கணவனுக்கு பெருசாக பாதிப்பு இருக்கும். ஆனால் இருந்தாலும் அவங்க அழைப்பை விட்டு போகிறதுக்கு என்ன அதாவது மனைவி மறிச்சிட்டாங்க அப்படின்னா கணவன் வந்து கொஞ்சம் பலமுள்ளவராக இருக்கிறார். கரெக்டுங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா தாங்கிக்கிட்டு அடுத்து சத்தியத்தில் தேவனுக்காக ஓடுறதுக்கான எல்லா விஷயத்தையும் பார்ப்பார். இப்போது உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லாத்தையும் பண்ணவர் அவர் தான். இப்போ நீங்கள் மட்டும் தனித்து விடப்பட்டீங்க, கணவன் மறிச்சிட்டார், என்ன பண்ணுவீங்க? சிஸ்டர் ஆலிஸ், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பிரதர். நிம்மதி. சரி, ஓகே. எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு முன்னாடி இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாங்க, நம்மளை மட்டும் விட்டுட்டு இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தோணும். அப்படின்னா நம்ம வந்து நம்ம குறைவுப்பட்டவங்களாம் இருக்கிறோமா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அப்படி யோசிப்பீங்க. அடுத்து நம்மளோட தேவையை யார் சந்திக்கிறது? அதுக்கப்புறம் நம்மளை பார்த்துக்கிறது. அதுதான் என்ன தோணுதுன்னா, அவங்க நம்மளுக்கு நோக்கமே வந்து புது சிருஷ்டி ஆகணும், கூடவே இருந்துட்டு நம்மளையும் சேர்த்து தானே அழைச்சிட்டு போகணும். அவங்க மட்டும் போயிட்டாங்களே. ஓகே ஓகே சரி, இந்த பாயிண்ட்டை எதிர்பார்க்கல கண்டிப்பா. சரி, ஓகே. வேற ஏதாவது சகோதரி விக்டோரியா? நம்ம கூட இருந்து புது சிஸ்டர் இருந்து ஓட்டத்தில் ஓடும் போது அவங்க மறிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு வேளை சபையாக போயிருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கணும். அவங்க அதில் போயிருந்தாலும் அவங்க ஓட்டத்தை அவங்க முடிச்சிட்டாங்க, இன்னும் நம்ம ஓட்டத்தை நம்ம முடிக்கல, நாம் அதை சீக்கிரமாக முடித்து நம்மளும் ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்டோடு தான் நம்ம ஓடணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கூடவே இருந்த கணவன் மறிச்சிட்டாரு அப்படின்னா அந்த ரியாலிட்டிக்குள்ளே போகணும். இப்போ நம்ம அந்த ரியாலிட்டிக்குள்ளே இது வரைக்கும் சத்தியத்தில் நடப்பதற்கு எல்லா வகையிலையும் பக்கபலமாக கணவன் தான் இருந்தார், அவர் மறிச்சிட்டார் அப்படின்னும் போது ஒரு புது சிருஷ்டியாக உங்களுடைய ஓட்டம் அடுத்து எப்படி இருக்கும்? கணவன் கூட இருந்த அதே மாதிரி இன்னும் உற்சாகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்களா? இல்லை அது வேற எந்த வகையில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம்? அப்படி பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா எப்படி இந்த ஓட்டத்தில் நல்லா ஓடணும்? தனியாக இருந்தாலும் யார் ஷேர் பண்ணுறா? நிறைய கைகள். சரி, சிஸ்டர் சிவசக்தி. இப்போ தேவன் தான் கணவன் கொடுத்தாரு இந்த பூமியில் ஓடுற வரைக்கும். அவர் ஓடி அவர் ஓட்டத்தை முடித்து அவர் கோர்ஸ் முடிச்சிட்டார். ஆனால் நம்மளுக்கு மீதி நம்ம ஓடாமல் நிற்கும் போது முழுசாக யாரை சார்ந்திருக்கணும்? தேவனை தான் சார்ந்திருக்கணும். ஏன்னா இன்னும் உற்சாகமாக தான் நம்ம இருக்கணும். நம்மளுக்கு தேவைகள் வந்து சந்திக்கப்படாது, குறைவு தான் இருக்கும். ஆனால் குறைவு இருந்தாலும் நம்ம தேவனை ஃபுல்லாக சார்ந்திருக்கும் போது அவர் நிறைவாக நம்மளுக்கு தருவார். அப்போ ஃபுல்லாக நம்ம முழுசாக யாராக இருக்கணும்னா கணவன் இருக்கிறது ஒரு பார்ட்டு, அவ்வளோதான். அவர் தேவைகளை சந்திக்கிறார். மற்றபடி நம்ம யாரை புதுசாக பெருசாக நினைக்கணும்னா தேவனை தான் முன்னாடி வச்சு இன்னும் அதிகமாக நம்ம உற்சாகம் மட்டும்தான் அதுலேருந்து சோர்ந்து போகக்கூடாது எக்காரணத்தை கொண்டு அப்படின்றது. ஓகே, இப்போது தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அந்த ஒரு சூழ்நிலையை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு பேசியிருக்கிறீங்க. அப்போ இந்த விஷயம் சோர்வுக்குள்ள ஆகுமா ஆகாதா ஒரு மனைவிக்கு? அது யார் ஷேர் பண்ணுறா? சிஸ்டர் சபிதா.
கண்டிப்பாக சோர்வுக்குள்ளாக்கும்னா, ஏன்னா வந்து இத்தனை வருஷம் அவங்களோட கூட இருந்திருக்கிறோம். நம்மளை வழி நடத்துறதுக்கு இந்த பூமியில் தேவன் அவங்கள கொண்டு வழி நடத்தியிருக்காங்க. சத்தியத்துப்படியும் சரி, ஃபிசிக்கலான நீட்ஸும் சரி, அவங்கள கொண்டு தான் தேவன் சந்திச்சிருக்கிறாங்க. அவ்வளோ அன்பு வச்சுருந்துரும். இத்தனை வருஷம் திருமண வாழ்க்கையில் வாழ்ந்துருக்குறோம் அப்படின்னும் போது, இனிமேல் நான் எப்படி சர்வை பண்ணுவேன்? இந்த உலகத்தில் வந்து நான் வாழறதுக்கான பேசிக் நீட்ஸ் அவர் மூலமாக வந்தது. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலாக நான் போகிறதுக்கும் அவர் மூலமாக நிறைய கைடன்ஸ் கிடைச்சிது. இனிமேல் அவர் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் கண்டிப்பாக. மற்றவங்க முன்னாடி எப்படி சொல்கிறது, மற்றவங்கள மாதிரி நான் இருக்க முடியாது. மற்றவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்போ தனித்து விடப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சில என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, யோசித்து அந்த சோர்வுக்குள்ளாக கண்டிப்பாக போயிடுவோம். இது நிதர்சனமான உண்மை. ஆனால் வந்து ஒரு புது சிருஷ்டி அதை மேற்கொள்ளணும். ஓகே, இன்னும் அடிஷ்னலாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ யாருக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை சொந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சகோதரி பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், பொழப்ப பார்த்துக்கலாம், பசங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன அப்படின்னு பார்க்க, வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, கணவன் மறிச்சிட்டார், கணவனுடைய சொந்த வீட்டெலாம் வெளியில் இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா ஆவிக்குரிய விஷயத்தில் வளரவே முடியாது. அப்படின்னா எல்லாத்தையும் கணவனையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு மனைவி திடீர்னு கணவன் இல்லாத போது எப்படி சோர்வுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? சிஸ்டர் 2 பேர் இருக்கிறீங்க, சிஸ்டர் சுரேகா, அடுத்து செண்பகபிரியா. கொஞ்சம் சுருக்கமாக ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர். ஓகேண்ணா, சிம்பிளாக சொல்லணுன்னா, மாமா இல்லாமல் நான் இல்லை அப்படி தானே சொல்லி இவ்வளோ நாள் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். பிரதர் அப்படி சொல்லும்போது திடீர்னு இப்போ அவங்க இல்லைன்னா ஒன்றுமே மைண்டில் ஓடாது. நான் பிளாங்காக ஃபஸ்ட்டு அப்படி தான் நிற்கும். ஏன்னா ஃபினான்ஷியல் ஃபுல்லாக அவங்க தான். நம்ம வீட்டை விட்டு வாசல் தாண்டதே பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. ஒரு கடைக்கு போகணும் எதுனாலும் சரி எல்லாமே பிரதர் தான். இப்போ ஃபுல் சப்போர்ட் நம்மளை விட்டு போயிடுச்சு. அதாவது ஒன்றுமே இல்லை அப்படின்ற நம்ம வாழ்க்கை பிளாங்க் ஆகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நேட்டிவும் நம்மளால் போக முடியாது. ஆக்சுவலாக பிரதரோட சப்போர்ட்டில் தான் நம்ம ட்ரூத்துக்குள்ளேயே வந்து ஸ்ட்ராங்காக ஓட முடியுது. இல்லைனா ஒன்று அம்மா வீட்டு சைடு நம்மளுக்கு எதிர்ப்பு தான், மாமியார் வீட்டு சைடு எதிர்ப்பு தான். ப்ளஸ் குழந்தைங்கள வந்து இதில் வேறு ப்ரைவேட் ஸ்கூலில் லட்சக்கணக்கில் காசு கட்டி நம்மளால் படிக்க வைக்கவும் முடியாது. டோட்டலாக நம்ம லைஃப் அடுத்து மூவ் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அடுத்த ஸ்டெப் அன்றாட தேவைக்கே சாப்பாட்டுக்கே. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு சோர்வுக்குள்ளே தான் போவோம். ப்ராக்டிக்கலாக அதான் நடக்கும். ஆனால் உண்மையாலுமே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கையாக தேவனும் பிரதர் சிஸ்டரும் இருப்பாங்கன்றது ஒரு பெரிய விசுவாசமாக இருக்குண்ணா நம்ம லைஃப்பில். ஓகே, ஸோ தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதான் சூழ்நிலை. இப்போ நீங்கள் ஒரு தனி புது சிருஷ்டி நீங்கள் தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எப்படி சபையாக அடுத்து இந்த ஓட்டத்தில் தொடர்ந்து உற்சாகமாக ஓடுறதுக்கான முடிவுகளை எடுப்பீங்க அப்படின்றத சிஸ்டர் செண்பகபிரியா. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஷேர் பண்ணலாம். சூழ்நிலையே சகோதரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க. பிரதர், நான் வந்து பர்சனலாகவே இதை நான் அப்பப்போ யோசிப்பேன். ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த திங்கிங் எனக்கு வரும். என்னென்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலைகள், ஈவன் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிற சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் டக்குன்னு என்னென்னா போக முடியுமா அப்படின்னு டக்குன்னு தோணும் போதெல்லாம் எனக்கு தோன்றது என்ன தோணும் அப்படின்னா, மோஸ்ட்லி நிறைய டைம் இதை நான் யோசிக்கிறது என்னென்னா, அவர் இல்லைனாலும் நம்ம புது சிருஷ்டி ஓட்டத்தை நம்ம ஓடி தானே ஆகணும், அதுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய யோசிக்கிறது. ஏன் இதை ஒரு புது சிருஷ்டி இந்த ஆங்கிளில் யோசிக்கணும் அப்படின்னா, இந்த அழைப்புக்குள்ளே வந்தது தேவன் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தார். சத்திய வசனங்கள் அதுதான் சொல்லுது. முதல்ல நம்ம அதில் உறுதியாக இருக்கணும். சப்போர்ட்டு வந்து என்னென்னா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய விதத்தில் ஒரு சில உதவிகள் சப்போர்ட்டு கணவன்மார்கள் மூலயமா நிறைய நடந்திருக்கும். ஆனால் இந்த சத்தியத்துக்குள்ளே என்ட்ரானதில் இருந்தே நம்ம எப்படி நம்ம லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக செய்ய வேண்டிய அநேக வேலைகளை நம்ம தனிப்பட்ட விதமாக தான் செஞ்சு பழகணும். அது வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரதர்ஸை டிபெண்ட் பண்ணிகிட்டே நம்ம லைஃபு இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு எக்லீஷா போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம நடந்து போய் பஸ்ஸு பிடிச்சி தான் எக்லீஷா போகணுன்னு நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்குன்னா ரிஸ்க் எடுக்கணும். நம்ம சின்ன சின்ன விஷயத்துலேயும், அதாவது தனிப்பட்ட விதத்தில் ரிஸ்க் எடுக்க வேண்டிய விஷயத்தில் ரிஸ்க் எடுத்து பழகினவங்களுக்கு
ஒருவேளை கணவன் சபையாக மாறிட்டாருனா கூட அந்த வருத்தங்கள் அந்த பாரங்கள் அவங்க இருதயத்தில் இருந்தால் கூட அவங்க புது சிருஷ்டியாக அது சோர்வுக்குள்ளாக்காது. இன்னும் அது அவங்கள வந்து என்னென்னா மோட்டிவ் பண்ண தான் செய்யும். ஏன்னா அவங்க லைஃப்பில் எப்படி தான் இருக்காங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க தனிப்பட்ட விதத்தில் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த ப்ராக்டிஸ் இருக்குது. எதுக்காக ஸ்டெப்புனா அவங்க சத்தியத்துக்காக தனிப்பட்ட விதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க சின்ன சின்ன விஷயத்தில் பழகிட்டாங்க. நிறைய டைம் எப்படி ஆகிடும்னா எக்லீஷா வர்றதுக்கு என்னை பைக்கில் கொண்டு வந்து விட்டால் தான் போன்ற சூழ்நிலை நம்ம பழகியிருப்போம். இல்லை எனக்கு பஸ் ஏறி போக தெரியாது, யாராவது என்னை பஸ் ஏற்றி விட்டு பஸ் இறக்கினா தான் போக தெரியும் அப்படின்ற சூழ்நிலை இப்பயும் இருக்குது. இது வந்து உலகத்திலே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்தில் ஃப்ளைட்லேயே தனியாக போகிறாங்க சகோதரிகள். இந்த அற்பமான விஷயத்தில் நம்ம ட்ரூத்துக்காக ரிஸ்க் எடுக்காததுனால தான் ஒரு கணவன் மறிச்சிட்டாருனா கூட இந்த சத்தியத்தில் நம்மளால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாத காரணம். அதேமாரி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய வந்தாலும் ரெண்டு விஷயங்கள். ஒன்று தேவனை டிபெண்ட் பண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது தேவன் பார்த்துப்பார். இன்னொன்று பிரதர் சிஸ்டர்ஸோட ஃபெலோஷிப்பு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய என்ன பண்ணிவிடுவோம் மிஸ்டேக்ஸ்னால், ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணுன்ற சுச்சுவேஷனில் உலகத்தில் போய் வேலை செய்கிற சூழ்நிலைக்கு போயிடுவோம். ஒரு வேளை கணவன் இல்லைனாலும் சத்தியத்தில் நல்லா நடக்கிற சகோதர சகோதரிகள் கைட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கைடன்ஸை கேட்டு நடக்கும்போது அதுவும் நம்மளை ஸ்பிரிச்சுவலாக க்ரோத் பண்ணோம் அப்படின்றதான் பிரதர். ஓகே சிஸ்டர், இப்போ அப்படி பார்க்கும்போது ஏன் சத்தியத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, பிரதர் என் கணவன் இருக்கிறாரு அதனால் நான் என்ன பண்ணுறேன் இருக்கிறேன். ஏன் மீட்டிங் வந்தீங்க? என் கணவன் கூப்பிட்டு வந்தார் பிரதர், அதனால் வந்தேன். ஒருவேளை கணவன் கூப்பிட்டு வரலன்னா இல்லை பிரதர் வரமாட்டேன். சரி, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அழைப்பு என்னதான் நம்ம குடும்பமாக இருந்தாலும் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருமே தேவனுக்காக என்ன பண்ணியிருக்கிறோம், அர்ப்பணிச்சிருக்கிறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தேவனுக்கு உண்மையாக நம்ம கணக்கு கொடுக்குறோம் என்ன பண்ணணும் இருக்கணும். ஒருவேளை பிரதரோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் வந்து எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் தனியாக இருந்தாலும் தனியாக சபையாக ஓடுவதற்கான பிரயாசங்களை என்னால் எடுப்பதற்கான முயற்சிகளை இப்பயே நீங்கள் என்ன பண்ணணும், வளர்த்துக்கணும். திடீர்னு மறைச்சதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அதை வளர்த்துக்க முடியாது. தனியாக இந்த அழைப்பு என்னை நோக்கி வந்திருக்கு, இதுக்குரிய ஒரு வாழ்க்கை என் கூட எந்த சப்போர்ட் இல்லைனாலும் தேவனுடைய சப்போர்ட் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் ஓடி முடிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு தைரியத்துக்குள்ள விசுவாசத்துக்குள்ள என்ன பண்ணணும், நம்ம வந்துடணும். அப்போனா எதையும் சார்ந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம். இது இருந்தால் தான் நான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பேன், இது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா இந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்றது என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சரி, அடுத்தது இப்போ சகோதர சகோதரிகள் மூலமாக நமக்கு சோர்வுக்குள்ளாகிற விஷயம் நடக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. எந்தெந்த வகையெல்லாம் இருக்கும்? இந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் வந்து சரியாக இந்த உடன்படிக்கையினுடைய வாழ்க்கைக்கு வாழாமல் இருக்கிறாங்க அநேகரை நம்ம பார்க்கலாம். எப்படி எப்படிலாம் அது நம்மளை சோர்வுக்குள்ள ஆக்கும். அதாவது சகோதர சகோதரிகள் செய்யாமல் போனது அப்படின்னா இந்த அர்ப்பணிப்பின் உடன்படிக்கைக்கு வாழ்க்கை ஏற்ற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணல, வாழலை. அது நம்மளை சோர்வுக்குள்ளாக்கும். எப்படி எப்படிலாம் ஆக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ராக்டிக்கலா. சிஸ்டர் சபிதா. நான் ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி சோர்வுக்குள்ளாயிடுவோம்னா நிறைய சத்தியங்கள் கேட்போம். சேம் பலகீனத்தில் ஒரு சகோதரியோ சகோதரனோ பார்த்துருப்போம். ஆனால் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இன்னுமே அந்த சகோதரி அதே பலவீனத்தில் இருக்கும்போது என்னதான் இவங்க இவ்வளோ சத்தியம் கேட்குறாங்க ஆனாலும் இந்த பலவீனத்தை அவங்களால மாற்றிக்க முடியலையேன்னு யோசிப்போம். அதுக்கு அடுத்தது நிறைய அமௌண்ட் வச்சுருப்பாரு, இல்லை நிறைய டைம் இருக்கும், அதை சரியாக பயன்படுத்தலை. ஏன் இவங்க வந்து இதை சரியாக பயன்படுத்திக்கல, இவ்வளோ டைம் இருக்கே, வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே படிக்கலைன்னு சொல்கிறாங்களே, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் நாம் அதை யோசித்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கலாம், இவ்வளோ நேரம் இருந்துச்சு, இவ்வளோ தூரம் படிச்சிருக்கலாம், இவ்வளோ தூரம் வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகிருக்கலாம், இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க, அதை எவ்வளோ தூரம் தேவனுக்கு பலி செலுத்தியிருக்கலாம், சகோதரருக்கு உதவி செய்யலாம். இதெல்லாம் வந்து யோசித்து நாமளே என்ன பண்ணிப்போம்னா அவங்க வளரலை, அவங்க செய்யலை, அவங்க இந்த ஊழியம் செய்யலை, இதை படி நம்மக்கிட்ட பேசலை, இது மாதிரி நம்மளை சொல்லிட்டாங்களே அப்படின்னே ஒரு சோர்வுக்குள்ளாகிற நிலைமையும் நமக்குள்ளே வரும்னா. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இப்போ அடுத்து என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இப்போ இந்த அழைப்புப்பட்ட அழைப்பு, இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கை,
இதுக்கான வாய்ப்புகளை தேவன் உருவாக்கி கொடுத்தாலும் அதை பயன்படுத்திக்காமல் அப்படியே வாழாமல் இருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது உண்மையாலுமே நமக்கு சோர்வு உண்டு பண்ணுமா, உண்டு பண்ணாதா? இல்லை வருத்தத்தை கொடுக்குமா கொடுக்காதான்னு கேட்குறேன். சரி, எப்படி கொடுக்கும்? சிஸ்டர் சுரேகா. நான் ஒரு குடும்பத்தில் இப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தவிர அப்பா அம்மா அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே இப்படி சொல்கிறேன் நான். அது மாதிரி ஒரு ஃபேமிலியை பார்த்து ரொம்ப நான் கஷ்டத்துக்குள்ளே போன காலங்கள் உண்டு. அது எப்படி ஃபீல் ஆகும்னா, நிறைய பேர் எல்லாருமே ட்ரூத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை சத்தியத்தின் அடிப்படையில் அந்த ஒரு ஃபெலோஷிப் மிஸ் பண்ணிடுவாங்கண்ணா. வெளியே அதாவது நம்ம எப்படி வாஞ்சிக்கிறோம்னா, நம்ம எப்போவுமே பிரதர் சிஸ்டர் கூட இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த கூட்டம் இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ விரும்ப மாட்டோம். பட் ஃபேமிலியாக பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு ஃபேமிலியிலே கிடச்சிருக்கும். பேலன்ஸ் இருக்க டைமை வந்துட்டு நம்ம 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், நம்ம 4 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற வாய்ப்புலாம் கிடைக்கும். பட் ஆனால் அவங்க அதை யூஸ் பண்ணிக்காமல் இருக்கும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது என்னடா இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாமேன்னு தோணி வருத்தத்துக்குள்ளே போனது. ஓகே, ஸோ இந்த அடைப்பில் இதெல்லாம் ரொம்ப பெருசுன்னு நமக்கு புரியுது. அந்த பெரிய விஷயத்தை இந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்களே, அது கேட்ட ஒரு லைஃப் இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வருத்தத்தை உண்டு பண்ணுது. இது கூட வேற யாராவது ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக வருத்தப்படாமல் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. எப்படி? யார் ஷேர் பண்ணுறா? இல்லை, இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாவது சகோதரில் ஏதாவது முயற்சி பண்ணலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் நமக்கு தெரியுது, அவர் வச்சிருக்க அந்த அழைப்பு தெரியுது, அதுக்குரிய ஒரு வாழ்க்கை தெரியுது. இந்த வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் சுற்றி இருக்கிற பிரதர்ஸை வாழ்கிறாங்க. அதை பார்க்கும்போது வருத்தம் உண்டாகுமா, உண்டாகாதா? ஓகே, பிரதர் கேட்டு கூடுகைக்கு பல வருஷம் வருவாங்க, பேப்டிசம் எல்லாம் எடுத்துருவாங்க. பார்த்தா சண்டே கூடுகைக்கு மட்டும்தான் வருவாங்க. ஏன் மற்ற கூடுகை வரணும்னா, மற்ற கூடுகைலாம் எதுக்கு வரணும், இங்கே இருக்கிறலாம் சரியாவா இருக்குது, எல்லாமே சரியாவா நடக்கிறாங்க. அவங்க இப்படி பேசக்கூடாது. பட் அப்படி பேசிட்டு ஏதோ கடமைக்கு பெயர் கிறிஸ்தவர்களுமே சண்டைக்கு போகிறமே சண்டைக்கு வரவங்களும் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல. பட் வரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தும் அவங்க வர முடியாமல் அவங்களோட திங்கிங் என்னவாக இருக்குன்னா, ஏன் வரணும், எதுக்காக வரணும், அவங்க எல்லாம் சரியாக நடக்கிறாங்களா, ஏன் வந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், சரி ஏமா நீ ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வரலாமே, நம்ம தான் கிறிஸ்டியன் ஆச்சே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சகோதரன் சகோதரியும் அதெல்லாம் அவனுக்கு அவசியம் இல்லை, இது ஒன்றே போதும், இங்கே இது நான் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிற இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய அழைப்பை கொடுத்து இவ்வளோ வாய்ப்பில் கேட்டு புரியலையா அவங்களுக்கு என்னன்னே நம்மளுக்கு நம்ம மனசோர்வு மிகப்பெரிய சோர்வு அடைவோம் பிரதர் அந்த இடத்துல. ஓகே, இப்போ என்னன்னு பார்க்கும்போது நம்ம வீக் டேஸ் கூடுகை, அடுத்து தனிப்பட்ட ஒரு படிப்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு பார்த்துட்ருக்குறோம். சண்டே கூடுகை கூட வந்துட்டு அட்டன் பண்ணுறதுன்றதே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா இது உண்மையாலுமே ஒரு மன வருத்தத்துக்குள்ள ஒரு பாரத்துக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்க நம்ம வழி நடத்தோம். இது மட்டும் இல்லை, அடுத்தது கண்டிப்பாக எங்கள் சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, சகோதரனோ சகோதரியோ சரியான ஜீவியத்தை ஜீவிக்கவில்லை எனில் நாம் துக்கப்படாமல் இருக்க முடியாது. வருத்தம் இருக்கும், ஆனால் அதுவே சோர்வுக்குள்ளே போன அனுபவம் யாருக்கா இருக்குங்களா? பார்த்து பார்த்து ரொம்ப வருத்தத்தை எனக்கு கொடுத்து நான் வேற ரொம்ப சோர்வுக்குள்ளே போயிட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? போயிருப்பீங்க கண்டிப்பாக. சரி, ஓகே. சோர்வுக்குள்ளே போகிற அளவுக்கு யோசிக்கல, சரி ஓகே, பரவாயில்ல. ஸோ நல்ல விஷயம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகள்கிட்ட நம்ம பார்க்குறோம், கண்டிப்பாக வருத்தத்தை உண்டு பண்ணுது. இப்போ அப்படிப்பட்டவங்கள ஏதாவது நல்ல விஷயம்னு போய் சொன்னாலும் அதை பெருசாக என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க. அதனால நமக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு சோர்வுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நம்ம எப்படியா சோர்வுக்குள்ளே போகாமல் மேற்கொள்கிறது? சூழ்நிலைக்குள்ள போகாம எப்படியா மேற்கொள்வது?
சோர்வுக்குள்ள சிஸ்டர் சுரேகா. நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன், நான் அந்த சூழ்நிலையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம சொல்லியும் அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா தேவன் தான் வெளிப்படுத்தணும். இல்லைனா ஒரு அனுபவத்துக்குள்ளே தேவன் அவங்கள கொண்டு போவாங்க, அந்த அனுபவத்தின் மூலமாக அவங்க அதில் கற்றுப்பாங்க. அப்படி இருக்கப்போ நேராக தேவன்கிட்ட சொல்லிவிட்டு ஃப்ரீ ஆகிடுவேன் நான். அந்த மாதிரி ஒரு ஓகே, சோர்வுக்குள்ளே போகாமல் இருக்க ப்ரேயர் அப்படின்னு. இப்போ சகோதரர் ஒரு சில விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறார், அதை ஷேர் பண்ண முடியுமா? யார் சார்? சிஸ்டர் சபிதா. ஆனால் இது எப்படி அவங்கள நாம் சோர்வுக்குள்ளே ஆகக்கூடாது, அவங்களையும் சோர்வுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னா, அந்த சகோதரன் முன்னாடி நீங்கள் அந்த விஷயத்தில் உண்மையாக நடந்து காணுவீங்க. அந்த விஷயத்தில் அவங்க நடந்துக்கிறது உங்களுக்கு சோர்வுக்குள்ளாகுதா, அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ உண்மைத்தன்மை காட்டுறீங்களோ அதை பார்த்து அந்த சகோதரன் வந்து அதை சரி பண்ணி கொள்ளுவாங்க, அந்த சோர்வில் அந்த பலகீனத்துலேருந்து வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருமே நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரே சரீரத்தில் அங்கமாக வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்க கிறிஸ்து எப்படி நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாரோ அதே போல் அந்த சகோதரன் சகோதரிக்கு நீங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் முன்மாதிரியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா. அடுத்தது ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நாம் சோர்வுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா சரியான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுங்க, வாழுங்க. ஒரு வேளை அப்படியா நம்ம சரியாக வாழ்கிற விஷயத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கும், அதில் உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னா, இந்த உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை ஒரு நாளைக்கு அவங்களுக்கு என்ன பண்ணும், புரிய வைக்கும். அதனால் நம்ம சோர்ந்து போகிறவங்களா இல்லாமல் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது, நன்மையான விஷயம் இல்லை தேவன் சார்ந்த விஷயம் அப்படின்னா அதை உற்சாகமாக செஞ்சு மற்றவர்களுக்கு முன்மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம அந்த விஷயத்தில் இருக்கலாம். மற்றபடி வந்து என்னன்னு பார்க்கும்போது பார்த்து கஷ்டப்படுறது ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தா இதுக்கு சொல்கிறாரு. ஏன்னா ஏன் கஷ்டம் வருது, ஒரு சரீரத்தில் அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு பலகீனம் இருக்குது அப்படின்னா இன்னொரு அவயம் என்ன பண்ணும், இன்னொரு அவயம் சப்போர்ட் பண்ணும். அதே வகையில் அந்த ஒரு வேலையை அந்த அவயம் செய்யலை அப்படின்னா அதோடைய பங்கை இந்த சரீரம் என்ன பண்ணும், கொஞ்சம் பாதிப்படையும், வருத்தத்தை கொடுக்கும். அதே ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா சந்தோஷம், ஆனால் அது வருத்தத்துக்குள்ளே கொண்டு போகிறதா மட்டும் இல்லாமல் சோர்வுக்குள்ளாகிற அளவுக்கு நம்ம போய் யோசிக்கிறோம் அப்படின்னா நாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது, சரியாக புரிஞ்ச விஷயத்தை தெளிவாக என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நம்முடைய உற்சாகத்தை என்ன பண்ணுவோம்னா இழந்து விடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண நம்ம பார்க்குறோம். அப்போனா சகோதர சகோதரிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருப்பாங்களா, அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வாங்களா, இல்லை நல்லா ஓடிட்டு இருக்கவங்க கூட என்ன பண்ணலாம், திடீர்னு இடறலாம். கரெக்டுங்களா? இப்போ இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், சோர்வுக்குள்ளே ஆயிருக்கணும் அப்படின்னா நம்மளை காட்டிலும் யார் தான் சோர்வுக்குள்ளே போயிருக்கணும் சொல்லுங்க, யார் சொல்கிறா, யார் சொல்கிறா? இல்லை, நீங்கள் தேவன் ஒரே வார்த்தையை சொல்ல வேண்டாம். எப்படி எப்படி தேவன் சிஸ்டர் செண்பக பிரியா? பிரதர், தேவன் தான் ரொம்ப நம்மளை காட்டிலும் சோர்வுக்குள்ளே ஆகியிருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம தேவ சமாதானம் அந்த ரீப்ரிண்ட் ஆர்டிக்கிளே பார்த்துருப்போம். என்னென்னா, தேவன் சிருஷ்டித்த எல்லாம் அவருடைய திட்டமே கொலாப்ஸ் ஆகி தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளா சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அழைப்புக்குள்ளே வந்துட்டு உண்மையாக வாழாமல் போகிறாங்க, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு அதுக்கு அடிப்படையில் தேவன் எப்படி சோர்வுக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு, ஆனால் தேவன் சோர்வுக்குள் போகல. பிரதர், இப்போ நம்ம பார்ப்போம் லைஃப்பில் என்னென்னா, இந்த அழைப்புக்குள்ளே, அதாவது இது மிகப்பெரிய அழைப்பு, இந்த அழைப்புக்குள்ளே வந்து அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டு நிறைய நாள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய நல்லா உண்மையாக ஓடி கடைசியில் கூட விழுந்து போன அநேக பேரை நம்ம ஓட்டத்தில் பார்த்துருப்போம். அப்போல்லாம் என்னென்னா, நமக்கு ஒரு சோர்வு இருக்கும், கண்டிப்பாக ஒரு பயம் கூட நமக்கு வரும், நம்மளை சுற்றி இருக்கவங்க விழுந்து போகும்போது. ஆனால் நம்ம எப்படி அந்த போயிடக்கூடாது, நம்ம ரொம்ப சோர்வுக்குள்ளே போயிட்டு
அவங்க ஏன் விழுந்தாங்க, எதனால் விழுந்தாங்க, அதை குறித்தே திங்க் பண்ணி சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்காத அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம என்ன இது பண்ணணும்னா, தேவன் அவருடைய திட்டத்தில் அநேக மாற்றங்கள் வந்தாலும் அவர் சோர்வுக்குள்ளாத இருக்கிறாரு அப்படின்னா தேவனுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு புரிதல் இருக்கும். அப்போ நம்மளும் என்ன இது பண்ணால், நம்மளை காட்டிலும் தேவன் தான் அவங்க மேலே அன்புள்ளவர். ஸோ அதனால் அவரே இந்த மாதிரி சூழ்நிலைகளை அவங்கவுங்களுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி அனுமதிக்கும் போது நம்ம அதை குறித்து ரொம்பலாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, அடுத்து நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, இதையும் காட்டிலும் நம்ம சோர்வுக்குள்ளாகிறோம் அப்படின்னா நம்ம அந்நிய காரியத்தில் தலையிட்டு கொண்டுட்டு இருக்கோம். இது நமக்கே டேஞ்சர்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இப்போ அப்படியே பார்க்கும்போது இந்த மாதிரி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் உண்மையா இல்லை சகோதர சகோதரிகள் இதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழல அப்படின்றதுக்காக சோர்ந்து போகிறோம் அப்படின்னா, நம்மளை காட்டிலும் ரொம்ப அதிகமாக பாதிப்படைஞ்சு சோர்வுக்குள்ளே போயிருக்குது யாராக தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த நோக்கத்துக்காக 1,44,000 பேர் அப்படின்னு தேவனுடைய சித்தம் இருக்குது. ஆனால் இந்த அழைப்புக்குள்ளே வந்தவங்க எத்தனை பேர்? எல்லாருமே என்ன அர்ப்பணிக்கிறாங்க? உங்கள் சித்தம் செய்கிறோம் தேவனே, நிறைவேற்றி முடிக்கிறோம் அப்படின்னு அர்ப்பணித்தாலும், ஆனால் இந்த 1,44,000 பேர் உண்மை உள்ளவங்க, அவங்க தேவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கே உரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கனத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் துக்கத்தை ஏற்படுத்தவங்க தான் அதிகம். கரெக்டுங்களா? ஏன்னா 1,40,000 காட்டிலும் திரள் கூட்டம் ஜாஸ்தி. அடுத்து இந்த அழைப்புக்குள்ள அர்ப்பணித்து வந்தாலும் பாதியிலேயே இல்லை கால்வாசிலேயே இல்லை கடைசி டைமில் பின்வாங்கி போனவங்க அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பல லட்சக்கணக்கில். அப்போனா இதெல்லாம் பார்த்து அடுத்து என்ன பண்ணியிருக்கூடாது தெரியுமா தேவன்? இப்போ கொஞ்சம் பேருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தோம், என்ன பண்ணல, உண்மையா இல்லை. அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமான்றதே என்ன பண்ணியிருப்பாரு? ஒருவேளை சோர்வுக்குள்ளே போயிருந்தா திரும்பவும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இதுதான். ஆனால் தேவன் என்ன பண்ணல அதை. அப்போ தேவனுக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கோம், அர்ப்பணித்து அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழனா வருத்தத்தை கொடுத்துருக்கோம், வழியை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதில் மாற்றுக்கு விஷயம் கிடையாது. ஆனால் அதை சோர்வுக்குள்ளாக்கி அவர் சரியாக செய்யணுன்ற விஷயத்த செய்வதற்கு இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துகிற அளவுக்கு அவர் என்ன பண்ணல, அனுமதிக்கல. அப்போனா நிறைய விஷயம் தேவன் எதிர்பார்த்து அழைக்கிறாரு. ஆனால் எதிர்பார்த்து வரவங்க அதை பூர்த்தி என்ன பண்ணல, செய்யலை. அப்படின்னும் போது தேவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும், சோர்வுக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் அப்படியே போகாமல் இந்த வாய்ப்பை 2000 வருஷமாக என்ன பண்ணுறாரு, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோர்வுக்குள்ளேயே போகாமல் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக 1,40,000 பேர் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் என்ன பண்ணுறாருன்னா, என்ன பண்ணுறாரு, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நாம் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோர்வுக்குள்ளே மற்றவங்கள பார்த்து என்ன பண்ண வேண்டாம், சோர்வுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்ற ஒரு 2வது பாயிண்ட்டை நம்ம முடிக்கலாம். 3வது ஒரு பாயிண்ட்டு படிச்சிருப்பீங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் தனிப்பட்ட விதத்தில் மெடிடேட் பண்ணிவிட்டு ஒரு வேளை அந்த மாதிரியான சோர்வுகள் நமக்குள்ளே எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு, எப்படி எப்படிலாம் நம்ம யோசிச்சிருக்கிறோம் அப்படின்றத நிதானிக்கலாம். கன்வென்ஷனுக்கும் நல்லா என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டு வாங்க. ஸோ உண்மையாலுமே இந்த ஒரு சோர்வு அப்படின்ற அந்த புத்தகம் ஒரு ஆவிக்குரிய ஒரு அடுத்த ஒரு யோசனையை அடுத்து இன்னும் வளர்வதற்கு ஏதுவாக தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தாங்க. அதுக்காக நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். டைம் ஆனதுனால நம்ம என்ன பண்ணலாம், முடிச்சுக்கலாம். இதுக்கும் அப்புறமும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். மீதி இருக்கிற விஷயத்தை நம்ம படிக்கலாம். படிச்சுட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிரயோஜனப்படுத்திக்கலாம். ஸோ நிறைவாக நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாங்களா? சகோதரிகள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, முடியுதுன்றதுனாலயா? ஓகே, ஸோ நம்ம நிறைவு பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு. நிறைவாக
நம்முடைய சகோதரர் செல்வம் இளைய சகோதரர் அவர்கள் ஜெபம் செய்வார். ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நீடிய சாந்தமும் தெய்வம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்கிறவரே, பாவம் ஒருவருக்கே எல்லா கணத்தையும் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம்ப்பா. இதனாலேயும் வாழ்நாளில் கிருபையாக கொடுத்து இப்படியாக சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி தேவரீர் உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை குறித்து தியானிக்கவும் இங்கே கொடுத்த அந்த மேலான தருணத்திற்காக நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம்ப்பா. இந்த சோர்வு என்ற அந்த ஒரு மறுரூபமாக்கும் சத்தியத்திலிருந்து தேவரீர் அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. இப்போ அந்த நாளிலே வந்து ஒரு தெளிந்த சிந்தையும் உங்களோட தயவையும் கொடுத்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த இரக்கத்தை பாராட்டின தயவுக்காக நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம்ப்பா. கேட்ட இந்த சத்திய வார்த்தைகளை நாங்கள் விட்டுவிடாத படிக்கு எப்போதெல்லாம் எங்களுக்குள்ளே சோர்வு வருதோ அவைகளை ஞானமாய் கையால் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. சாத்தானுடைய தாக்குதலை நாங்கள் எப்போதும் எதிர்த்து போராட தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. எங்களை முழுவதும் உங்கள் சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். மீதியான காலங்களையும் நேரங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கனத்தையும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.